கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாவதாக. மீண்டுமாக ஆண்டவருடைய சமூகத்திலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இஸ்ரவேலும் சபையும் 4 பாகங்களை தியானித்தோம். இது அதன் தொடர்ச்சியாக இருந்தாலும் வேறொரு தலைப்பை கொடுக்கலாம் என்று நினைத்தேன். நாம் யோசேப்பு வரைக்கும் பார்த்தோம். அதன் பிற்பாடு மோசையிலிருந்து நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். அதன் பிற்பாடு யோசுவாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் ஒவ்வொரு தலைப்பை கொடுத்து நாம் கொண்டு போனால் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் இன்றைக்கு தலைவனும் மீட்பனுமான மோசே, மோசஸ் த லீடர் அண்ட் த டெலிவரர் என்ற தலைப்பில் இந்த செய்தியை கேட்க போகிறோம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தில் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரை மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முட்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிற இதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், இங்கே கிட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாத ரட்சையை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபீசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் என்றார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை முற்றிலுமாக தாழ்த்தி நாம் ஒரு பாடலை பாடி ஜெபித்து அவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறோம். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். இயேசுவேவும் ஜெய நாமத்திலே இந்த மூடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். சாரோனின் ரோஜா லிலி புஷ்பம்
சாந்த சொரூபி என் இயேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் சாந்த சொரூபி என் இயேசுவே. ஆயிரம் பேரிலும் சிறந்தோராம் ஆண்டவரை தொழுகிறோம். தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோம். கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? கர்த்தர் செய்த உபகாரங்கள் கணக்குரைத்து எண்ணலாகுமோ? ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி ரட்சகரை தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. இயேசுவே உம் ஜெய நாமத்திலே இன்பமுடன் கூடி வந்தோமே. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. தேவா பிரசன்னம் தாருமே, தேடிவும் பாதம் தொழுகிறோ. ஜெபி. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவே, நாங்கள் வாசித்த உம்முடைய வேத வசனங்களை தேவன் எங்களுக்கு அபிஷேகத்து ஆசீர்வதித்தார். அபிஷேகப்பட்ட வார்த்தைகளை அடியனுடைய நாவில் இருந்து புறப்பட செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அடியனை நிறைத்து பயன்படுத்துவீராக. அதை கேட்க போகிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களும் செவிகளும் விருத்த சேதனம் செய்யப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நீர்தாமே தேவ செய்தியை தந்து அதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கைகள் தசம பாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோப்பா. நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. சகல துதி கனமகிமை யாவற்றும் செலுத்துகிறோம் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆதியாகமம், இரண்டாவதாக யாத்ராகமம். ஆதியாகமம் பார்ப்பொழுது பிகினிங், இரண்டாவது உள்ள காரியம் யாத்ராகமம், யாத்திரை பற்றி நம்ம பார்க்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, தலைவனும் மீட்பனுமான மோசே. நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம், யோசேப்பு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருந்தார். அல்லேலூயா. அதே போன்றுதான், அதைவிட எத்தனையோ மடங்கு மோசே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் மோசே, பைபிள் சொல்லும் பொழுது மோசஸ் த லீடர் அண்ட் த டெலிவரர். மோசே ஒரு தலைவனாக இருக்கிறான், ஒரு மீட்பனாக இருக்கிறான் என்று வேதத்திலே நான் பார்க்கிறோம். நீங்கள் அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபத்திலே பார்ப்பீர்களானால் அப்போஸ்தலர் 7:35 வசனத்தை வாசிக்கலாம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசே தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். பாருங்க, அவன் யாரா இருக்கிறான் பாருங்க. ஒரு தலைவனாக இருக்கிறான், ஒரு மீட்பனாக இருக்கிறான்.
நாம் நினைப்போம் மீட்பர் அன்னாலே இயேசு கிறிஸ்து தானே, வேறு யாரும் மீட்பர் இல்லையா என்று நாம் நினைக்க கூடும். ஆனால் மீட்பர் என்று சொன்னால் அதற்குடைய அர்த்தம் விடுதலை செய்கிறவர்னு அர்த்தம். ரெடீமர் அல்லது டெலிவரர். விடுதலை செய்கிறவரை தான் என்ன செய்வோம் அப்படின்னா மீட்பர்னு சொல்லுவோம். அல்லேலூயா. பாருங்கள், இங்கு அருமையாக சொல்லப்படுது. 20ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் அந்த சரித்திரம் முழுவதுமே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இதை யார் பிரசங்கிக்கிறா முதல்ல அது தெரியுமா? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தை பிரசங்கிக்கிறது யாரு? ஸ்தேவான் பிரசங்கிக்கிறார். ஆமென். ஸ்டீவன் அவர் தான் பிரசங்கிக்கிறார். ஸ்தேவான் ஒரு மூப்பன். அவர் ஒரு 5 விதமான ஊழியத்தில் உள்ள ஒரு நபர் அல்ல, ஆனால் அவன் ஒரு மூப்பனாக இருக்கிறான். ஆனால் இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறோம். பாருங்க, நல்ல கவனிங்க. தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்கோ அல்லது எடுத்து சுவிசேஷம் அறிவிப்பதற்கோ அல்லது வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவதற்கோ அற்புதங்களை செய்வதற்கோ அடையாளங்களை செய்வதற்கோ ஊழியக்காரன் மட்டும்தான் முடியும் என்று சொன்னால் அந்த கருத்தை தூக்கி தூர போட்டு விடுங்கள். ஏன்னா இவன் ஒரு சாதாரண ஒரு மூப்பனாக இருக்கிறான். மூப்பன் என்று சொல்வதை விட அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பந்தி விசாரிப்புக்காரன் என்று எழுதியிருக்கிறார். ஆமென். பாருங்க, பந்தி விசாரிக்கப்படுகிற ஒரு காரியம் 6ஆம் அதிகாரம் 1-2 நீங்கள் பார்த்தீங்கன்னா பந்தி விசாரித்தல். அது பந்தி விசாரித்தல் ஆங்கிலத்தில் என்ன சொல்லி இருக்கிறது சற்று நாம் பார்க்கலாம். பந்தி விசாரித்தல் என்ற வார்த்தைக்கு என்ன சொல்லியிருக்கு? அப்போஸ்தலர் 6:1-2. அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. Then the 12 called the multitude of the disciples unto them and said, It is not reason that we should leave the word of God and serve tables. Serve, அதாவது அது சர்வ் பண்ணுறதுன்னு சொல்லலாம். அந்த சொல்லுவாங்க சப்ளையர்னு சொல்லுவாங்களா, இன்னொரு பக்கம் ஹோட்டலில் சப்ளையர்னு சொல்லுவாங்க. சர்வ் பண்ணுறது, அதாவது ஒரு உதவிக்காரர்கள் என்ற ஒரு ரீதியில் தான் அது எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஒரு எல்டர் கூட சொல்லலை. எல்டர் அதாவது ஒரு மூப்பருங்கிற ஸ்தானத்தில் கூட ஸ்தேவானா சொல்லலை. அவர் யாராக இருக்கிறாரு? சர்வ் டேபிள்ஸ், அதாவது பந்தி விசாரணை செய்கிறது. அந்த பந்தி விசாரணைங்கிற வார்த்தைக்கு என்னன்னா மேலே பார்த்தீங்கன்னா பிகாஸ் தேர் விடோஸ் வேர் மேலே எழுது. அண்ட் இன் தோஸ் டேஸ் வென் த நம்பர் ஆஃப் disciples was multiplied, there arose a murmuring of the Grecians against the Hebrews because their widows were neglected in the டெய்லி மினிஸ்ட்ரேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர்கள் எபிரேயருக்கு விரோதமாக சீசருடைய தொகை பெருகின போது கிரேக்கர் ஆனவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணைகள் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை. அப்படின்னா ஒரு பக்கம் என்ன அப்படின்னா விதவைகள் திக்கற்றவர்கள் அவர்களை சபையில் உள்ள முக்கிய உதவிக்காரர்கள் என்ன செய்யணும்னா விசாரித்து அவருடைய பிரச்சனை என்ன, அவருடைய காரியம் என்ன என்று விசாரிக்கக்கூடிய ஒரு உதவிக்காரர்களாகத்தான் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அவர்கள் என்ன செய்யணும்னா பரிசுத்த ஆவியும் எத்தனாவது வசனம்? ஆதலால் சகோதரரே, பரிசுத்தாவின் ஞானமும் நிறைந்து பரிசுத்த ஆவியின் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களால் தெரிந்து கொள்ளுங்கள் என்று இந்த வேலைக்காக. பாருங்க, அவங்க வசனத்தை பிரசங்கிப்பதற்கு அல்ல, ஆனால் வசனத்தை பிரசங்கிக்க கூடாது என்றும் அல்ல. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமை. அதை நாம் செய்ய வேண்டியது அவசியம். சரி, கவனிங்க.
என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, பிரியமானவர்களே, இந்த ஸ்தேவான் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையால் நிறைந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்தான் என்றால் ஒரு சாதாரண விசுவாசி அதை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஊழியக்காரன் ஜெபம் பண்ணத்தான் பிசாசு போகும், ஊழியக்காரன் ஜெபம் பண்ணத்தான் வியாதி சுகமாகணும் நினைத்தீர்கள் என்றால் அது தவறு. அது மார்க் 16:17 விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும். யார் விசுவாசிக்கிறீர்களோ, யார் பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை வல்லமையும் பெற்றிருக்கிறீர்களோ அவர்களை இந்த அடையாளங்கள், ஏன்னா அவர்கள் என் நாமத்தினாலே என்ன செய்வார்கள்? பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு எதுவான யாதென்று குடித்தால் சேதமாக மாட்டது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள். அப்போ இது ஒரு விசுவாசி சாதாரணமாக செய்கிற காரியம்தான். இதுக்கு ஊழியக்காரன் தேவையில்லை. ஊழியக்காரன் வந்து தான் ஜெபிச்சா சுகமாகணும்னு நினைக்கிறீங்கன்னா தவறு. இது நீங்கள் ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தேவனுடைய வல்லமை பெற்று அந்த ஸ்தேவான் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடிகிறது. காரணம், அவர் ஒரு இஸ் நாட் எ பாஸ்டர். அவர் ஒரு பாஸ்டர் அல்ல, 5 விதமானத்தில் ஒருவர் அல்ல. ஆனால் தேவனுடைய பரிசுத்தாவினுடைய வல்லமையை நாம் எல்லாருமே பெற்றுக்கொள்ள முடியும். அதை நாம் வாஞ்சித்து காத்திருந்து அதை பெற்றுக்கொண்டு அதை ஜனங்கள் மத்தியில் நம்ம கொண்டு செல்லணும். அப்படியானால் ஸ்தேவான் என்ன செய்கிறான்? பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி காரியம் இப்படியா இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவன் அந்த காரியத்தெல்லாம் சொல்ல வரான். பாருங்கள், இன்னொன்று, ஸ்தேவான் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று. அந்த அளவுக்கு ஒரு அனாயிண்டிங், அந்த அளவுக்கு ஒரு அபிஷேகம், அந்த அளவுக்கு ஞானம் இருந்தது. அப்படிப்பட்ட ஞானம் உள்ளவர்களை தான் சபையில் என்ன செய்யணும்? உதவிக்காரர்களாக, மூப்பர்களாக, போதக சமர்த்து உள்ளவர்களைத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதுதான் மிக முக்கியம் வாய்ந்ததாக இருக்கிறது. சரி, ஆகிய இந்த ஸ்தேவான் தான் இந்த 7ஆம் அதிகாரத்தை பிரசங்கம் பண்றார். 7ஆம் அதிகாரம் முழுவதையும் யாருக்கு பிரசங்கம் பண்றாரு? பிரதான ஆசாரியனுக்கே பிரசங்கம் பண்றார். பாத்தீங்களா? பவுல் அகிரிப்பா ராஜாவுக்கே பிரசங்கம் பண்ணது போல இவன் பிரதான ஆசாரியனுக்கே பிரசங்கம் பண்றார். ஆமென். அதுக்காக வேதாகம கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று பயிற்சி பெற வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் வல்லமை இருந்தால் போதும், தேவ ஞானம் இருந்தால் போதும். ஆகையால் இப்படி அவர் பிரசங்கித்த பொழுதுதான் மோசையை பற்றி 20ஆம் வசனத்திலிருந்து அவர் அங்க பேசுறார். அக்காலத்தில் மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாக இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவனை வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தி அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே எகிப்தியுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வளர். ஒரு ஸ்டோரியே இருக்குது. மோசையினுடைய ஸ்டோரி அப்படியே வருது பாருங்க. ஒரு உண்மை கதையை நீங்க அப்படியே வாசிக்கலாம். அங்கிருந்தே நீங்க வாசித்து 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 கீழே வரைக்கும் வந்தீங்கன்னா நல்ல அருமையான. அப்போ வேதத்தினுடைய காரியங்களை எவ்வளவோ ஸ்தேவான் அறிஞ்சிருக்கிறார் பாருங்க. அப்படியே ஒரு கதையை அப்படியே சொல்ற மாதிரி சொல்றார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம மோசையை பற்றி தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆகையால் மோசையை குறித்து நாம் பார்த்தோம். 35வது வசனத்தில் கடைசி அவர் கொண்டு முடிக்கும் பொழுது, உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையைத்தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். ஆகையால் இந்த வசனம், இந்த செய்தி எங்க இருக்குன்னு கேட்கக்கூடாது, இது பைபிள்ல இருக்கு. சில பேர் கேட்பாங்க, தீர்க்கதரிசி இப்படி ஒரு தலைப்பை கொடுக்கலையே அப்படின்பாங்க. தீர்க்கதரிசி கொடுத்தது தான் பிரசங்கம் பண்ண விஷயம் இல்லை, செய்தி இருக்கணும். தலைப்பு நம்ம எந்த செய்தினாலும் பைபிள்ல இருந்து கொடுக்கலாம், அது தவறு கிடையாது. இதையும் குற்றம் கண்டுபிடித்து பேர் வாங்குகிறவர்கள் இருக்கிறார்கள்னு திருவிளையாடல் படத்துல தான் நான் பார்த்திருக்கேன்னா, கடைசி கால செய்தியில் இருக்கிறவங்க குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. சரி, ஆகையால் நாம் இங்க பார்க்கிறோம். அப்போ ஒரு தலைவனாக போகட்டும், ஒரு தலைவனாகவும் மீட்பனமாகவும் மோசையை தேவன் அனுப்பினார்.
அல்லேலூயா. அந்த வசனத்தில் ஆங்கிலத்தில் என்ன போட்டிருந்த நீ வாசித்தீங்களா? தலைவனாகவும் 35 அப்போஸ்தலர் 7:35 என்ன சொல்லியிருக்கிறது? This Moses whom they refused, saying, who made thee a ruler and a judge, the same did God send to be a ruler and a deliverer by the hand of the angel which appeared to him in the bush. அல்லேலூயா. பாருங்க, அவன் தான் ஒரு ரூலர், ஒரு தலைவன், ஒரு வழி நடத்துகிறவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காய்க்கலாம். ஆக இப்பொழுது கவனிப்போம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியன் இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்த அந்த காலகட்டம். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஓட்டி தேவபுரமாக ஊரப் மட்டும் வந்தான். இதுக்கு முன்னால நடக்கிற சம்பவத்தை நம்ம பார்த்தோம்னா, அதே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, யோசேப்பு 11வது வசனம் வாசிங்க. 7:11. பின்பு எகிப்து கானான் என்னும் தேசங்களில் எங்கும் எல்லாம் பஞ்சமும் மிகுந்த வருத்தமும் உண்டாகி நம்முடைய பிதாக்களுக்கு ஆகாரம் கிடையாமற் போயிற்று. அப்பொழுது எகிப்திலே தானியம் உண்டென்று யாக்கோபு கேள்விப்பட்டு நம்முடைய பிதாக்களை முதலாம் தரம் அனுப்பினான். இரண்டாம் தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீகேமுக்கு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்ததியரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறையில் வைக்கப்பட்டார்கள். சரி, போதும். கவனிக்கணும். யோசேப்பு பற்றி நம்ம பார்த்தோம் போன வாரத்தில். யோசேப்பு எகிப்தில் ஒரு பிரதானமாக யோசேப்பை சந்திக்காமல் பார்வோனுடைய ராஜாவை சந்திக்க முடியாது என்ற அளவுக்கு தேவன் அவரை அங்கு உயர்த்தினார். அப்பொழுது எகிப்திலே பஞ்சம் இருந்த காலமும் இருந்தது, செழிப்பு இருந்த காலமும் உண்டு. செழிப்பான காலத்திலே அதை சேமித்து வைத்தார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், உலகம் முழுவதும் பஞ்சம் இருந்ததுனால எகிப்தில் மட்டும் தானியம் இருக்கிறது என்று கேள்விப்பட்டு யாக்கோபு என்ன செய்கிறான்? அங்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பி பார்க்க சொல்லுகிறான். அவனமாக அவன் தானியங்களை கொடுத்து அனுப்புகிறான். பின்பு தகப்பனார் எல்லாரையும் இங்கே அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அந்த சரித்திரத்தை நீங்க என்ன செய்யணும்? யாத்ராமத்தில் போய் வாசிக்கணும். கிட்டத்தட்ட இஸ்ரவேலர்கள் ஒரு 75 பேருக்கு மேலாக என்ன செய்யறாங்க? அங்க எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அப்படிதான் நினைக்கிறேன் நான். சரிதானா? வாசித்திருக்கீங்களா? 65 75 என்று நான் நினைக்கிறேன். 75 பேர் வாசிக்கலாம். பின்பு யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபும் தன்னுடைய இனத்தார் யாவருமாகிய 75 பேரை அழைக்க அனுப்பினான். சுமார் 75 பேர் மட்டும் அவங்க எல்லாரும் எகிப்தில் வந்து குடியேறாங்க. எகிப்தில் குடியேறும்போது அவங்களுக்கு தானியம் இருக்கு, அவர்களை பராமரிக்கிறதுக்கு பார்வோனும் சம்மதிக்கிறான். இப்படி காலங்கள் சென்ற பொழுதுதான் எகிப்து யாக்கோபு, அதாவது யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபு தன்னுடைய இனத்தார் யாவருமாக 75 பேரை அழைக்க அனுப்பினான் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, அந்தபடி யாக்கோபு எகிப்துக்கு போனான். அவனும் தம்முடைய பிதாக்களும் மரித்து, நம்முடைய பிதாக்களும் மரித்து அங்கே இருந்து சீகேமு கொண்டு வரப்பட்டு ஆபிரகாம் சீகேமின் தகப்பனாகிய ஏமோருடைய சந்தையாரிடத்தில் ரொக்க கிரயத்துக்கு வாங்கியிருந்த கல்லறை வைக்கப்பட்டார்கள். ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபத்த போது, இப்பொழுது தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்னும் தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தேன் என்று அந்த தேசத்தை கொடுக்கிறதாக தேவன் வாக்கு பண்ணினார்.
அந்த தேசத்தை வாக்கு பண்ணின அந்த காலகட்டத்தில் தான் எகிப்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது. ஆபிரகாம் மரித்தான், சாராள் மரித்தாள். பின்பு ஆபிரகாமுடைய குமாரனாக ஈசாக்கு, ஈசாக்குடைய குமாரனாக யாக்கோபு, அவருடைய சந்ததிகள் 75 பேர் என்ன செய்தாங்க, யோசேப்பை சந்தித்து அவர்கள் அங்கே குடியிருக்கிறார்கள் எகிப்தில். இந்த காலகட்டத்தில் யோசேப்பை சந்திக்காமல் ராஜாவை யாரும் சந்திக்க முடியாது என்ற அளவுக்கு தேவன் அவனை உயர்த்தினார். யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா தோன்றின காலமளவும். ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக யோசேப்புக்கு அறியாத ஒரு ராஜா தோன்றி ஜனங்கள் எகிப்திலே பலுகி பெருகினார்கள். அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாக நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தினான். இது ஒரு உபத்திரவ காலம். ஒரு உபத்திரவ காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் என்ன செய்கிறாங்க, அதை அனுபவிக்கிற ஒரு நேரம், ஒரு உபத்திரவத்தின் நேரமாக இருக்கிறதை நாம் காண்கிறோம். எல்லா முற்பதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு எல்லாரும் மரித்து விட்டார். இப்பொழுது யோசேப்பை அறியாத ஒரு ராஜா தோன்றின பொழுது இவர்கள் பலுகி பெருகி கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு இடம் ஒதுக்கப்படுகிறது, கோசேன் என்கிற ஒரு நாடு. அந்த இடத்துல தான் அவர்கள் வசிக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் இந்த ஜனங்களை அந்த ராஜா என்ன செய்தான், அதிகமாக என்ன செய்கிறான் அப்படின்னா ஒடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த ஒடுக்கமான அந்த காலகட்டத்தில் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரல் இடுகிறார்கள். நாம் தான் அந்த யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம் இல்லையா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். சரி, கவனிங்க. தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் நேரம் வரும்பொழுது அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே ஒடுக்கப்படுகிறார்கள். மிகுந்த வேதனையான செங்கலை அறுப்பதிலும் வைக்கோல் சேகரிப்பதிலும் போன்ற பலவிதமான வேலைகளை பழுவை அமர்த்தி அவர்களை மிகவும் ஒடுக்குகிறார்கள். ஒடுக்குற சமயத்தில் தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை. கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்கிறாரு, கீழே வரட்டும் முழுக்க, மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாக இருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் புன்புறத்திலே ஓட்டி தேவபருவதியாக ஓரேப் மட்டும் வந்தான். இப்போ பாருங்க, இப்போ இந்த மோசே குறித்து பாருங்க. இவன் இந்த இக்கட்டான சூழ்நிலையில தான் வளர்கிறான். இவன் சௌந்தரியம் உள்ளவராக இருக்கிறான், அழகுள்ள ஒரு பிள்ளையா இருக்கிறான். ஆனால் அந்த காலகட்டத்தில் ராஜாவினுடைய கட்டளை என்னவாக இருக்கிறது என்றால், நீங்கள் எகிப்து, அதாவது நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடுவதற்கபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரவப்படுத்தலாம். எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டங்களில் எப்படி உபத்திரம் வந்ததோ அதே போன்ற உபத்திரமும் மோசேக்கும் வருகிறது. இந்த உபத்திர காலத்தில் தான் மோசே பிறக்கிறான். அதுபோல் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ரோமர்களுடைய ஆட்சி இருந்து இஸ்ரவேலர்களை ஒடுக்கின அந்த காலம், இஸ்ரவேலர்களை உபத்திரவப்படுத்தின அந்த காலகட்டத்தில் தான் இயேசுவும் பிறக்கிறார். அதே போல இஸ்ரவேலர்களை ஒடுக்கின அந்த காலகட்டத்தில் தான் மோசேயும் பிறக்கிறான். ரெண்டையும் கவனிங்க, சரியா உபத்திரவ காலத்தில் பிறக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது மோசையை குறித்து பார்க்கிறோம். 3 மாதத்துக்கு மேலாக அவருடைய தாய் என்ன செய்ய முடியல, அவளை ஒழித்து வைக்க முடியல. ஒழித்து வைக்க முடியாத பட்சத்தில் ஒரு நாணற் பெட்டியை செய்து அவள் உள்ளும் புறம்பும் கீழ் பூசி அந்த குழந்தையை உள்ளே வைத்து என்ன செய்கிறாள்,
எகிப்து நைல் நதியிலே விட்டு விடுகிறான். அந்த நைல் நதியிலே அது அப்படியே சென்று கொண்டே இருக்கிறது. பாருங்கள், அந்த குழந்தை அங்கு விட்டு காரணத்தை பாருங்கள். அந்த பெற்றோர்களுக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் இவன் பிறந்திருக்கிறான், ஆகையால் தேவன் பாதுகாத்துக் கொள்வார் என்று சொல்லி அந்த குழந்தையை விட்டு விட்டார்கள். இல்லை என்றால் ராஜாவினுடைய ஆட்கள் கொன்று விடுவார்கள். அது பெட்டியானது அப்படியே தண்ணீர் வழியாக வரும் பொழுது அதை அவருடைய சகோதரி என்ன செய்கிறார், மிரியாம் கண்காணித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். கடைசியாக பார்த்தால் நேரடியாக பார்வோனுடைய குமாரத்தியும் அவருடைய தோழிகளும் அவர்கள் குளித்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல இந்த என்ன வருது, நாணல் பெட்டி தங்குது. இதை பார்த்த உடனே அவர்கள் பார்த்து அதை திறந்து பார்த்தால் அழகான ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே அதை தூக்கிட்டு போய் அவள் வளர்க்க ஆரம்பிக்கிறாள். வளர்த்து பாருங்கள், அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். அவன் வெளியே போட்டு விடப்பட்ட போது பார்வோனுடைய குமாரத்தை அவனை எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்தாள். மோசே என்ற பெயர் எதை குறிக்கிறது என்றால் தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். மோசே என்றால் என்ன அர்த்தங்க? தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டவன். அந்த மோசே என்ற பெயரை அங்கு வைத்து அவள் அதை வளர்க்க, அந்த குழந்தைக்கு பெயர் வைத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாள். அது தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மோசே என்று பெயர் வைக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், தண்ணீர் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவும் கூட யோர்தான் நதியில ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரிலிருந்து வெளியே வந்த பிறப்பாடு தான் அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். அதைத்தான் இந்த கடைசி கால தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறார். ஒருவர் பிரசங்க பீடத்தில் ஏற வேண்டுமானால் முதலாவது பாவம் மன்னிப்பு கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தண்ணீரிலே முழுக்கு ஞானஸ்நானம் பெற்று பின் பிரசங்க பீடத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது அங்கு மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். பாருங்கள், சத்துருவை ஜெயித்து வெளியே வரும் பொழுது ஞானஸ்நானம் ஒரு பிரதானமான அடையாளமாக இருக்கிறது என்பதை எல்லா இடங்களிலும் நம்ம பார்க்கிறோம். ஆமென். சரி, இப்ப கவனிங்க, மோசேயை நல்லபடியாக வளர்த்து ஒரு ராஜாவினுடைய மகனாக வளர்க்கப்பட்டது மாத்திரமல்ல, எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் அவன் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக இருக்கிறான். பாருங்கள், எல்லாவற்றிலும் ஒரு வல்லமையான ஒரு இராணுவ வீரனை போல. பாருங்கள், சுமார் 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான். நான் ஒரு எபிரேயன், நான் ஒரு எகிப்தியன் அல்ல என்பதை அவன் கண்டுபிடித்து தன் சகோதரராகிய எபிரேயர்களை காணும்படியாக அவன் புறப்பட்டு போகிறதை பார்க்கிறோம். அப்படி செல்லும் பொழுதுதான் பிரியமானவர்களே, அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை கண்டு, ஒரு எகிப்தியன் ஒரு எபிரேயனை அநியாயமே நடத்துகிறதை கண்டு என்ன செய்கிறான்? அந்த தன் சகோதரனாகிய எபிரேயனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவர்களோ அதை அறியவில்லை. ஆமென். பாருங்க, அந்த ரட்சிப்பை யாருடைய கையினால கிடைக்கும்? மோசையின் மூலமாக தான் ரட்சிப்பு. அதாவது என்ன சொல்றோம்னா, அது டெலிவரன்ஸ், விடுதலை. அல்லேலூயா. நான் டெலிவரர் என்று நாம் பார்த்தோம் இல்லையா? அப்படி ஒரு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா மோசையின் மூலமாக கிடைக்கும். ஆனால் மோசைக்கு தெரிஞ்சு போச்சு, தன் மூலமாகத்தான் தேவன் இந்த ஜனங்களுக்கு என்ன செய்ய போறாரு? விடுதலையை கொடுக்க போகிறாரு. அதனால நம்ம அந்த அரண்மனையில் எல்லா விதமான சாஸ்திரங்களையும் கற்பிக்கும்படி தேவன் நம்மை நடத்தினார் என்று. ஆனால் மறுநாளிலே சண்டை பண்ணி கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராக இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தி பேசினான். 2 எபிரேயர்கள் சகோதரர்கள் சண்டையிடும்போது சமாதானப்படுத்துகிறான். பிறருக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன்
யார்? ஒரு கேள்வியை கேட்கிறான். நேற்று அந்த எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட மனதா இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தைகளை இது யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருந்த மோசே இக்காரியம் வெளிப்பட்டு விட்டதை கண்டு உடனடியாக அவன் ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்து கொண்டிருந்தான். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். சரி, இப்போ இதுக்கு பிறகு உள்ள காரியத்தை நம்ம செய்தியில் பார்ப்போம். போகலாம். செய்திக்கு போவோம். சரி, இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இஸ்ரவேல் புத்திரர்கள் 120 வருஷம் அடிமைகளாக இருந்தபோது, அதில் ஒரு வார்த்தை விட்டுட்டு இல்லையா, 400 வருஷம் 420 வருஷம் இல்லையா, 420 நினைத்தோம், 400 வருஷம் என்றுதான் தேவன் ஆபிரகாமிடத்தில் சொல்றாரு. இங்க எப்படி 120ன்னு பதிச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இஸ்ரவேல் புத்திரர்கள் 120 வருஷம் எகிப்தில் அடிமைகளாக இருந்தபோது இல்லை, கிட்டத்தட்ட அங்கே யோசேப்பினால் நடத்தி செல்லப்பட்டபோது அவர்கள் கீழே சென்றபோது உடனே ஒரு யோசேப்பு அறிந்திராத ஒரு பாரியணும். சரி இருக்கலாம், ஏன்னா அது ஒரு காரியத்துக்காக இருக்கலாம். ஏன்னா யார் மோசே பிறந்த அந்த காலகட்டங்களாக இருக்கலாம். ஆகையால் ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் மொத்தத்தில் 400 ஆண்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசேப் ஆபிரகாம் இடத்துல கர்த்தர் என்ன சொல்றார், உன்னுடைய சந்ததி எகிப்தில் 400 வருஷம் எப்படி இருப்பாங்க, அடிமைகளாக இருப்பார்கள். பின்பு பலத்த கரத்தோடு தேவன் உங்களை அங்கிருந்து கொண்டு வருவார் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை செய்திருந்தார். ஆகையால் அவர்கள் கீழே சென்றது உடனே ஒரு யோசேப்பை அறிந்திராத ஒரு பார்வோனை எழுப்பினான். அதன் பின்பு ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக சென்றனர். மேலும் அவர்கள் வைக்கோல் வீடுகளையும் மற்ற செங்கல்களையும் மற்றும் காரியங்களையும் வைக்கோல் மற்றும் தாளடிகளை கொண்டு அதையெல்லாம் கட்டி கொண்டிருந்தனர். வீடு கட்டுற வேலைகள், செங்கல் இருக்கிற வேலைகள், எல்லா வேலைகளையும் செய்வதில் பார்வோன் அவர்களை ஒடுக்கி கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் தான் ஒரு விடுவிப்பவனுக்காக தேவனிடம் கூக்குரல ஆரம்பித்தார். தேவனே, எங்களை யார் விடுவிப்பார்கள்? இந்த அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவிப்பதற்காக நீர் யாரையாவது ஒரு விடுவிப்பவனை அனுப்பும் என்று சொல்லி கூக்குரல ஆரம்பித்தார்கள். அவர்கள் கூக்குரலிட்டனர். பாருங்க, அது நம்ம யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது அல்லவா. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம், அங்கே இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவருடைய இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அந்த வேதனை கூட நான் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், எகிப்தியருடைய கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் எகிப்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசத்திற்கு கொண்டு சேர்க்க இறங்கினேன். போதும். இப்போ கர்த்தர் அங்க பேசுறாரு. இப்ப இந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்களா, எங்களுக்கு ஒரு விடுவிப்பவன் தேவை, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு ஒரு நபர் தேவை என்று சொல்லி, ஆமென், அவர்கள் கூக்குரலிட்டனர். மேலும் தேவன் ஒரு விடுவிப்பவனை மோசேயை முன்னதாக நியமித்திருந்தார். எப்படி ஆபிரகாமிடத்திலே தேவன், உன்னுடைய சந்ததி 400 ஆண்டுகள் எகிப்திலே அடிமையாகி இருப்பார்கள், பின்பு தேவனுடைய பலத்த கரத்தினாலே அவர்கள் விடுவிக்கப்பட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு சேர்க்கப்படுவார்கள் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் செய்திருந்தார். அந்த வாக்குத்தத்தின்படியே தேவன் தன்னுடைய முன்னறிவினாலே மோசே என்ற ஒரு நபரை அவர் முன்குறித்து வைத்திருந்தார். ஆமென். நல்ல கவனிங்க, தேவன் நம்மை ஒவ்வொரு காரியங்களுக்கும் என்ன செய்து வைத்திருக்கிறார், முன்குறித்து வைத்திருக்கிறார்.
இந்த உலகத்தில் எப்பொழுது நாம் பிறப்போம், எந்த தாய் தகப்பனுக்கு பிறப்போம், என்ன செய்வோம், எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கும், எல்லாவற்றையும் அவர் முன்கூட்டி அறிந்து நம்மை முன்குறிக்கிறார். நல்லா கவனிக்கணும். நம்ம இடத்துல எந்த நிபந்தனையும் அவர் பார்க்கல, எந்த தகுதியும் பார்க்காம தான் ஆபிரகாமை தேவன் முன்குறித்தார். நம் ஒவ்வொருவரிடத்துல எந்த தகுதியையும் அவர் பார்க்காமல் நம்மை அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆகையால் ஒரு விடுவிப்பவனை மோசையை தேவன் மோசையை முன்னதாக என்ன செய்தாரா? முன்குறித்து வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையாக இருப்பார்கள். பின்பு மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டுதான் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய சிந்தையில் இருந்த ஒரு காரியம். கவனிங்க. இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு வந்தபோது 420 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். இதை ஏற்கனவே அவர் ஆபிரகாமுக்கு அவர்கள் அப்படி இருப்பார்கள் என்று கூறினார். பாருங்கள், 400 வருடங்கள் 420 வருடங்கள் என்ன செய்வாங்க? அடிமைகளாக இருப்பார்கள் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னதின்படி தான் அங்கு நடந்தது. வாக்குத்தத்தத்தின் நேரமானது சமீபித்த போது பாருங்கள், தேவன் கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் அந்த காலங்கள் முடியும் சமயத்தில் அங்கு என்ன நடந்தது என்றால், வாக்குத்தத்தத்தின் நேரம் எவ்விதம் எப்போது சம்பவித்ததோ ஜனங்கள் அந்த நேரத்திலிருந்து அவர்களுக்கு ஏதோ ஒன்று சில பிரச்சனைகள் உண்டானதை காண ஆரம்பித்தார்கள். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காலம் சமீபித்த போது யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தான்? அதிகமாக துன்பப்படுத்த ஆரம்பித்தான், உபத்திரவப்படுத்த ஆரம்பித்தான். ஆமென். பாருங்கள். ஆகையால் பிரியமானவர்களே, பிறகு வாக்குத்தத்தத்தின் நேரம் நெருங்கிய சமயத்தில் யோசேப்பு அறியாத ஒரு பார்வோர் எழும்பி ஜனங்கள் மீது பாரத்தை சுமத்தினான். ஜனங்களும் தாங்கள் செய்தே ஆக வேண்டிய வேலைகளை, செங்கற்கள் மற்றும் சிலவற்றை செய்ய முடியாமல் மிகவும் கஷ்டப்பட்டனர். அப்படி அந்த வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது அவர்களால் செய்ய முடியல அப்படின்னா அவர்கள் உட்காரவும் முடியாது, ஓய்வெடுக்கவும் முடியாது. ஏனென்றால் அந்த வீரர்கள் அவர்களை என்ன செய்வார்கள்? அடித்து சித்திரவதை செய்தார்கள். ஒரு கொடுமையான சம்பவம் அங்க நடந்தது. பாருங்க, தேவனுடைய வார்த்தை நித்திய காலமாய் அதன் பிறகு தேவன் தம்முடைய பிள்ளைகளை வருத்துவார் என்று நினைக்கிறீர்களா? ஆம், தேவனுடைய வார்த்தை நித்திய காலமாய் உண்மையாக இருக்கிறது. எப்படி யோசேப்பை தேவனுடைய வசனமானது என்ன செய்ததுதான்? புடமிட்டது என்று எழுதியிருக்கிறது. நம்மையும் சில வேளைகளிலே தேவனுடைய வசனம் என்ன செய்யும்? புடமிடும். ஏன் புடமிடும்? நம்மை பொன்னாக மாற்றுவதற்காக. ஆகையால் கவனிகள், அருமையான தேவ பிள்ளைகளே, மேலும் அவர்களை விடுதலை செய்வார் என வாக்குரைத்தார். வேறு எந்த வழியிலும் இல்லை, ஆனால் இந்த வழியில்தான் அவர் விடுதலை செய்ய வேண்டியிருந்தது. ஆகவே இஸ்ரவேலின் உபத்திரவமான வேளையின் போது தேவன் ஒரு தூதனை பூமிக்கு கீழே கொண்டு வர வேண்டியதாக இருந்தது. ஆனால் தூதன் வருவதற்கு முன்பாக மோசே என்னும் பெயரால் ஒரு சிறுவனை அங்கே பிறக்க செய்தார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்கு தேவன் தாமே தூதனாக முட்செடியில் இறங்கி வருவதற்கு முன்பாக அவர் விடுவிக்கிற ஒருவனை பிறக்க செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாம் திட்டமிடப்பட்ட ஒன்றுதான். எதுவுமே திட்டமிடப்படாமல் எதுவுமே உலகத்தில் இல்லை. அதனால தான் யார் மேலேயும் நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன நடக்கணுமோ அது நடக்கும், அப்படியே நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்று தேவன் சித்தம் வைத்திருக்கிறாரோ அது அப்படியே நடக்கும். அது நன்மையானதோ தீமையானதோ எதுவாக இருந்தாலும் சரி, அது அப்படியே நடக்கும். ஆமென். ஆனால் தேவன் நம்மை எதற்கென்று முன்குறித்தாரோ அந்த ஸ்தானத்தில் கொண்டு அவர் சரியாக பொருத்தி முடிப்பார். எப்படி நம்ம யோனாவை எப்படி அவன் தேவன் நியமித்திருந்த அந்த ஊழியத்தில் சரியாக பொருத்தினார் பாருங்கள். அவன் நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு ஓடி போனாலும் அவனை கர்த்தர் விடாமல்
அவனை மறுபடியும் திருப்பி கொண்டு வந்து அவர் செய்ய நினைத்த காரியத்தை அவனை வைத்தே செய்து முடித்தார். இப்ப யோனா என்ன, அவனும் உலகத்தோடத்துக்கு முன்பாக முன்குறிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறான். ஆகையால் நினைவே பட்டணத்தார் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்காக ஒரு மீட்பனாக, ஒரு தலைவனாக தேவன் யாரை அனுப்புகிறார் என்றால் யோனாவை அனுப்புகிறார். யோனா மாத்திரம் நினிவேக்கு போய் பிரசங்கிக்கவில்லை என்றால் அந்த ஜனங்கள் மனம் திரும்பி இருக்க மாட்டார்கள், ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அப்படின்னா ரட்சிப்பு என்ன? அது ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலை. அந்த விடுதலையை கொடுப்பதற்காக, ஆமென், அந்த சால்வேஷன் என்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் அந்த ஜனங்கள் முற்றிலுமாக விடுதலை பெற்று அந்த ரட்சிப்பை பெறுவதற்காக அந்த இரட்சகனாக அனுப்பப்பட்டவன் யார் என்றால் யோனா. ஒவ்வொரு காலத்திலும் தேவன் என்ன செய்கிறார்? அப்படிப்பட்ட விசேஷித்த நபரை முன்குறித்து இந்த பூமியிலே பிறக்க செய்து அவ்வண்ணமாகவே அவர் அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து உலகத்தோட்டத்துக்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆனா காலம் நிறைவேறின பொழுது சிறியின் வயிற்றில் பிறந்தவரும் அந்த காலம் நிறைவேறும் வரைக்கும் அவர் பிறக்கல. அந்த காலம் நிறைவேறி வருகிற அந்த நேரம் முழுவது அவர் பிறக்கிறார் உபத்திரவத்தின் மத்தியில. சரி, கவனிங்க. ஆகையால் மோசே அவன் அங்க பிறக்கிறான். ஒரு சிறு பையன் மோசே ஒரு வினோதமான பிறப்பினால் பிறந்தவனாய் இருந்தான். பிறகு அவன் உரிய வயதை அடைந்த போது அவன் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்ய வெளியே அனுப்பப்பட்டான். அவன் புறப்படுவதற்கு முன்பு தேவன் அவனிடம், நான் என்னுடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன், ஆமென் என கூறினான். இப்பொழுது தேவன் தூதனை கீழே அனுப்பி இருக்கலாம், அவரால் முடியாதா? ஆனால் அதற்கு பதிலாக ஒரு மனிதனுடைய குரலின் மூலம் பேசக்கூடிய ஒரு தூதனை அனுப்புகிறார். தேவன் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மோசேயின் காலத்திலிருந்து அவர் என்ன செய்யறன்னா எப்பொழுதுமே ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாகவே பேசுகிறார், ஒரு மனிதன் மூலமாகவே தேவன் பேசுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். தேவன் நேரடியாக பேசுவதல்ல, அது அசரீர்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவன் யார் மூலமா பேசுகிறார் என்றால் தூதர்கள் மூலமாக, செய்தியாளர்கள் மூலமாக, தீர்க்கதரிசி மூலமாக, ஊழியக்காரர் மூலமாகவே அவர் பேசுவார். அதைத்தான் கவனிக்கணும். சரி, என்னத்தையே பிரசங்கம் பண்ணார் அப்படி இல்லை. தேவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரப்பி ஊழியக்காரர் மூலமா பேசுவார். ஏன்னா பேசுகிறவர் நீங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார்னு வசனம் சொல்லுது. அப்ப கவனிக்க வேண்டும். ஆகையால் தேவன் எப்பொழுதும் மனிதனை தம்முடைய வேலைக்காக பயன்படுத்துகிறார், தூதர்கள் அல்ல. அவரிடத்துல கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறார்கள். எல்லா தூதர்களையும் அழைத்து உலகம் முழுவதும் போய் என்ன செய்யுங்க, சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்க போய் பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனா ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கணும் அப்படின்னா அப்போ உலகம் முழுவதும் சுவிசேஷம் பிரசங்கிப்பா கர்த்தர் தூதர்களை அதற்கென்று நியமிக்கவில்லை, மனிதர்களாகிய நம்மையே அவர் நியமிக்கிறார். தேவன் மனிதர்களை தான் பயன்படுத்துகிறார். பாருங்கள், தேவன் எப்பொழுதும் மனிதனை தம்முடைய வேலைக்காக பயன்படுத்தினார். அது சரியா? அவர் நிறுவனங்களையும் மற்றவைகளையும் பயன்படுத்துவதில்லை, அதுபோன்ற எந்திர கருவிகளையும் பயன்படுத்துவதில்லை, மனிதர்களை பயன்படுத்துகிறார். பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா ரோபோக்களுடைய ஆதிக்கம் அதிகமாயிடுச்சு. சீனா போன்ற வளரும் நாடுகள், முதிர்ந்த நாடுகள் எல்லாருமே அப்படித்தான். ஹோட்டலில் போய் உட்காந்தீங்கன்னா ஒரு ரோபோ வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கும். உங்களுக்கு என்னென்ன தேவையோ எல்லா சார்ட்டை பார்த்து நீங்கள் சொல்லிட்டா போதும், அது காதல் கண்ணெலாம் கேட்க வேண்டாம் நீங்கள். ஏன்னா அதெல்லாம் மெமரி பவர் இல்லையா? இப்போ இந்த மொபைல் இருக்குது, இந்த இதில் டேப்லெட் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எடுத்துட்டேன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அப்படியே எடுத்துகிட்டு இப்போ மேலே நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணால் அது புரிஞ்சுக்கிடும். ஆனால் டைப் பண்ணாமலேயே டக்குன்னு என்ன பண்ணலாம், மீட்பனாகவும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா டக்குன்னு அங்கே டைப் ஆகும். நெட்டு ஆனா இருக்கா? ஏதாவது ஒன்று இல்லைன்னா நான் பாருங்க, மீட்பனா நான் சொன்னது அப்புறம் அப்படியே டைப் பண்ணிட்டு
மீட்பனாகவும் மீட்பனாகவும் அல்லது வேற ஒரு வார்த்தை நம்ம பயன்படுத்தலாம். எந்த வார்த்தைனாலும் உடனே அங்கே வந்துடும் பாருங்க. உதாரணமாக நம்மள இயேசு கிறிஸ்து வந்துச்சா, நான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னதை அங்கே டைப் ஆயிடுச்சு. இப்போ அதை நான் பேசக்கூடாது, பேசிட்டு திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். கவனிங்க, என்ன ரோபோ எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. நான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னது அப்படியே டைப் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் சர்ச்சை கொடுத்துட்டீங்கன்னா பைபிளில் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு இருக்கோ அத்தனையும் இங்கே வந்துடுச்சு பாருங்க. மத்திய 1:18, மார்க் 1:1, ரோமர் 1:1, ரோமர் 1:8, ரோமர் 5:11, ரோமர் 5:17 எல்லாம் வந்துட்டா. அப்போ நான் என்னுடைய வாய்ஸை அது பதிவு பண்ணி உடனே சர்ச்சுங்கிற பட்டனை மட்டும் அழுத்திட்டா போதும், பைபிளில் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு பேசி இருக்கிறதோ பார்த்தீங்களா, பைபிளில் எங்கெல்லாம் இயேசு கிறிஸ்துன்னு அங்கே அச்சிடப்பட்டிருக்கிறதோ அத்தனையும் அது கொண்டு வருது. இதே போல தான் இப்போ ரோபோக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்க, எனக்கு ஒரு ஸ்பெஷல் தோசை கொண்டு வா அப்படின்னு சொல்கிறீங்க. அதை அப்படியே பதிவு பண்ணி நேராக போய் ஸ்பெஷல் தோசையை கொண்டு உங்கள் கையில் கொடுத்துரும். மனுஷர்கள் தேவையில்லை. இப்போ எனக்கு என்ன பயம்னா, இந்த ரோபோக்களை பிரசங்கம் பண்ண வச்சிருவாங்களோன்னு எனக்கு ஒரு பயமாக இருக்குது. மனுஷர்கள் மூலமாக தான் தேவன் கிரியை செய்கிறார். இப்போ ரோபோக்களை செய்து அவங்க பாருங்க, எல்லா சுவிசேஷம் பைபிள் செய்தி எல்லாமே இப்போ அது உள்ள இருக்கு இல்லையா, இது பூரா அந்த ரோபோக்குள்ளே வச்சுட்டு இப்போ எடுத்துட்டா வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே பிரசங்கம் பண்ணும். மனுஷனுக்கு வேலை இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட காலம் வரப்போகுது. இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்ல ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுனால அநேகருக்கு இப்போ வேலை வாய்ப்பே கிடையாது. எல்லாமே அது செய்திருது. என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்திருது பாருங்க. இப்போ நம்ம நோட்டீஸ் போடுறோம், நம்ம இன்னைக்கு ஞாயிறு ஆராதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் போடுறோம். ஞாயிறு ஆராதனைன்னு ஒரு நோட்டீஸ் போட்ட உடனே பாருங்க, அதில் எவ்வளோ அருமையாக வருது. நம்ம ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஞாயிறு ஆராதனை அப்படிங்கிறத நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, அதாவது தொழில்நுட்பத்தை கவனிங்க. இப்போ உள்ளது இவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. நம்ம எல்லாம் டைப் பண்ணிட்டா போதும். டைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு போஸ்டர் போட்டு தாப்பா அப்படின்னு நம்ம பதிவு போட்டால் போதும். அது கூட நம்ம டைப் பண்ணாண்டா, வாயில் சொன்னால் போதும். பதிவு பண்ணி எங்கெங்கே எந்த வசனத்தை எப்படி போடணும், என் படத்தை எங்கே போடணும், மோசை படத்தை எங்கே போடணும், தலைப்பு எங்கே போடணும், பிரசங்கிக்க எங்கே போடணும், கீழே யாரை தொடர்பு கொள்ளணும், அத்தனையும் அதுவாகவே பிரிண்ட் செய்து கொடுத்துருது. கவனிங்க, இப்போ நமக்கு அதெல்லாம் இந்த தொழில்நுட்பம் நமக்கு தெரியாது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் படிச்சுட்டு இருக்கிறேன். இப்போல்லாம் நோட்டீஸை டைப் பண்ணுறதே கிடையாது. பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக நோட்டீஸ் வருது பாருங்க. ஒரு சிம்பிள். ஏன்னா அந்த காலகட்டங்கள் ரொம்ப ஈஸியாக வரக்கூடிய ஒரு காரியம். பாருங்கள் அருமையானவளே, இதை நீங்கள் பார்க்குறீங்க. இதை நாம் டிசைன் பண்ணுறது இல்லை. முன்னால் அப்படி இல்லை. அதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சி எல்லாம் எடுத்தோன்னா. இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம். உங்கள் என்னென்ன பதிவு பண்ணணுமோ அதை மட்டும் டைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு போஸ்டர் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டா போதும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு இப்படி ஒரு போஸ்டர் ரெடி ஆயிரும். சரி, இந்த போஸ்டர் சரியில்லையா, சரி இது பிடிச்சிருக்கா உங்களுக்கு, இல்லை இது பிடிச்சிருக்கா, இந்த ரெண்டுலையும் எது பிடிச்சிருக்கு அப்படின்னு அது கேட்கும். இதையும் கேட்கும் அதையும் கேட்கும். பாருங்க, இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கான்னு கேட்கும். ஆமேன். நம்ம எது பிடிச்சிருக்கோ அதை மாற்றிக்கிடலாம். இது வேறு மாடல், இது வேறு மாடல். பாருங்க, இதெல்லாம் எப்படி வருதுன்னா, இந்த கடைசி காலத்தில் தேவன் எப்பொழுதுமே தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறார். மனிதர்களை கொண்டுதான் தம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். ஆனால் விஞ்ஞானம் மிக வேகமாக வரும் பொழுது கண்டிப்பா ரோபோக்கள் பிரசங்கம் பண்ணக்கூடிய காலம் சீக்கிரம் வந்துடும். பாஸ்டர் உட்கார்ந்துட வேண்டியதுதான். அப்படிப்பட்ட காலம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அது ஒரு முடிவு நேரமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்தி கிறிஸ்துனுடைய செயல்பாடுகள் அப்படித்தான் வரும். ஆமேன்.
கவனிங்க. ஆனால் தேவன் எப்பொழுதுமே பாருங்க, நான் ஏன் அதை சொல்றேன் அப்படின்னா, தேவன் இயந்திர கருவிகளை பயன்படுத்துவதில்லை. அதுதான் ரோபோ. ரோபோங்கிறது என்னதுங்க? இயந்திர கருவி. தேவன் இயந்திர கருவிகளை பயன்படுத்துறதே கிடையாது. தேவன் பாவிகளாகிய நம்மை அவருடைய இரத்தத்தினாலே மீட்டு கழுவி பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தாவின் வல்லமையால் நிறைத்து நம்மை உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க என்று சொல்லி அவர் அனுப்பினார். ஆமென். அந்த திட்டத்தை அவர் மாற்றவே மாட்டார். உலகத்தில் எத்தனை ரோபோக்கள் வந்தாலும் சரி. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க அந்தி கிறிஸ்து என்பது ரோபோ தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்லை, அந்தி கிறிஸ்து என்பதுக்கும் ரோபோவுக்கு என்ன இல்லை, சம்பந்தம் இல்லை. ஆமென். அந்தி கிறிஸ்து என்பது ஒரு பாவ மனுஷன் என்று 1 தெசலோனிக்கேயர்ல தெளிவா சொல்லி இருக்கிறது. ஆமென். 2 தெசலோனிக்கேயர் இல்லையா? சரி, கவனிங்க, பார்க்கலாம். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் தாமே மனிதன் மீது இறங்குவார். அதுவே இந்த பூமியின் மீது தேவனுடைய உபகரணம். தேவன் பயன்படுத்தி கூடியது இயந்திரங்கள் அல்ல, ரோபோக்கள் அல்ல, மனிதர்களைத்தான், உங்களைத்தான் தேவன் பயன்படுத்துகிறார். அந்நாளில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்தபோது ஒரு பெரிய உபத்திரவம் ஜனங்களின் மீது எழுந்தது. மோசே விடுதலை செய்யக்கூடியவனாக அனுப்பப்பட்டான். பாருங்கள், மோசே ஒரு டெலிவரர், ஒரு விடுதலை செய்யக்கூடியவன். அவன் அப்படியாக அனுப்பப்படுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் செங்கடலை பிளந்தான், யோர்தானை பிளந்தான், மன்னிக்கவும் செங்கடலை பிளந்தான். அவன் இவ்வாறு எல்லா அற்புதங்களையும் அவன் செய்தான். அடுத்து கவனிங்க, இயேசு கிறிஸ்து தெய்வீக தன்மையில். இப்பொழுது பாருங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது இந்த மனிதனை மீட்க தேவன் மாத்திரமே வழியாயிருப்பதினால் அவரே இறங்கி வந்து அவனுடைய ஸ்தானத்தை எடுக்க வேண்டியதாக இருந்தது. அப்ப தேவன் இறங்கி வந்து ஒரு மனித ஸ்தானத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதுபோல்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முச்செடி நடுவில் தேவன் தாமே இறங்கி வந்தது போல தேவன் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலா வர்றார். ஏன்னா பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக. அந்த மனிதனைத்தான் அவர் ஒவ்வொரு காலத்திலையும் பயன்படுத்தி வருகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் இயந்திரங்களுக்கோ ரோபோக்களுக்கோ அதன் மீது உங்கள் கவனத்தை என்ன செய்ய வேண்டாம், வைக்கவே வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் அவரே இறங்கி வந்து அவருடைய ஸ்தானத்தை எடுக்க வேண்டியதாக இருந்தது. மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணமும் மீட்புக்கு அதைத்தான் கோருகிறது. அதாவது இனத்தான் மீட்பனால் தான் அதை மீட்க முடியும், அப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும். அவன் அந்த கிரயத்திற்கு பாத்திரமான ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவன் பொது ஜனங்களுக்கு முன்பாக அவனுடைய சாட்சியை குறிந்து விழுந்து போன மனிதனின் இழக்கப்பட்ட சுதந்திரத்தை மீட்டு கொள்ளலாம். ஆகவே தேவன் ஒருவரே தகுதியுள்ளவராயிருக்கிறார். எந்த ஒரு மனிதனுக்கும் தகுதி அல்ல, தேவன் ஒருவரே தகுதியுள்ளவராயிருக்கிறார். ஆனால் அவர் மனிதனை என்ன செய்கிறார், தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி தகுதிப்படுத்தி பரிசுத்தாவினால் நிறைத்து அவனை பயன்படுத்துகிறான். மோசேயினிடத்தில் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு வாயாக இருப்பேன் என்று சொன்னார். நீ பேச வேண்டியதை நான் பேசுவேன் சொன்னார். அதுதான் சீசர் இடத்துல சொல்றார், பேச வேண்டியது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களிலிருந்து பேசுவார். பாருங்கள், ஒவ்வொரு காலத்திலும் தேவன் நம்மிலிருந்து காரியங்களை செய்கிறார், மறந்துவிடக்கூடாது. ஆகையால் அவர் சுமார் 1900 ஆண்டுகள் முன்னர் ஒரு குழந்தை வடிவில் மாட்டு தொழுவத்தில் பிறந்து பரிசுத்த ஆவியினால் நிழலிடப்பட்டவராய் பால் உணர்ச்சியால் பிறவாதவராய் இருந்தால் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அவர் பிறந்தார். அவரே தேவன். தேவனுடைய ரத்தம் அவருக்குள்ளாக இருந்தது. சிருஷ்டிக்கப்பட்ட ரத்தம், மரியாளுடைய ரத்தம் அல்ல, யோசேப்பினுடைய ரத்தம் அல்ல, தேவன் தம்முடைய சுய ரத்தம் என்று அப்போஸ்தலர் சொல்லு. தேவன் ரத்தத்தை சிருஷ்டித்தான். ஆமென். நமக்குள்ள எப்படி ரத்தம் வருகிறது? தேவன் சிருஷ்டிக்கிறார். நம் உடல் உறுப்புகளை எல்லாம் சிருஷ்டிக்கிறார். நானும் என் மனைவி அமர்ந்து பேசி கொண்டிருந்தோம். ஒரு காரியத்தை நான் அப்படியே சிந்தித்து கொண்டு இருந்தேன், அசை போட்டு கொண்டிருந்தேன். அப்பொழுது என் மனைவியிடத்தில் நான் சொன்னேன், நம்முடைய சரீரத்தில் எவ்வளவு உறுப்புகளை தேவன் வைத்திருக்கிறார்.
இது எல்லாமே தேவன் சிருஷ்டித்த ஒரு காரியம் தானே. இத்தனை உறுப்புகள், அதுவும் நேர்த்தியாக. என்னமோ கல்லீரல் சொல்றாங்க, இன்னொன்று மண்ணீரலாம், அப்புறம் என்னென்னலாமோ இருக்குது நம்ம சரீரத்தில். நம்ம சரீரத்தில் இருக்கிறது நமக்கே தெரியாது, இன்னும் கண்டுபிடிக்கல நீங்க. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மூக்கும் கண்ணும் சொலவு காதும், இதுதான் நமக்கு தெரியுது, வேற எதுவுமே தெரியாது. அங்கு என்னெல்லாம் இருக்குது, என்னெல்லாம் இயங்குகிறது என்பதை நாம இன்னும் கண்டுபிடிக்கல. நம்மை பற்றியே நாம் அறியாம இருக்கும் பொழுது தேவனை பற்றி அறிவது எவ்வளவு ஆழமான காரியம், இந்த பைபிளை பற்றி அறிவது எவ்வளவு ஆழமான காரியம், கவனிங்க. அதனால தேவன் நேர்த்தியாக எல்லாத்தையும் சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். அப்படின்னா அவர் சிருஷ்டித்த ஒரு உறுப்பு பழுதா போயிட்டுன்னா, தேவனே இந்த உறுப்பு பழுதாக போய்விட்டது, சரியா வேலை செய்ய மாட்டேங்குது, அதனால இதை தயவுசெய்து நீர் மாற்றி தாருங்க ஆண்டவரேன்னு சொன்னா ஏன் மாற்றி தர மாட்டாரு? நான் என் மனைவியோட பேசிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் சோத்தில் உப்பு போட்டியா, குழம்புல உப்பு கம்மியாக இருக்கலாம் பேசுறது இல்லை, ஏதோ கிடைச்சதை சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மெயினாக ஆவிக்குரிய காரியங்களை நாங்கள் பேசிக்கொள்வோம். இப்போ நான் அப்படித்தான் நான் சிந்தித்தேன். ஆமேன் ஆண்டவரே, எல்லா உறுப்புகளையும் நீர் படைத்தார், ஏதாவது பழுதுபட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? இப்போ உங்கள் பைக் இருக்குங்க, பைக்கில் ஏதாவது ஒரு பொருள் பழுதாகி போச்சு, இல்லை வீல் தேஞ்சு போச்சு, அந்த சக்கரம் தேஞ்சு போச்சு, கழட்டிட்டு புதுசாக மாட்டி விட்டு ஓட விட்டுறதீங்க. அப்போ தேவன் இதையெல்லாம் சிருஷ்டிக்கும், ஏதாவது பழுதாச்சுன்னா என்ன செய்யறது? ஆமென். ஆண்டவரே இது வேண்டாம் ஆண்டவரே, இது ரொம்ப பழுது போட்டு போச்சு, அடிக்கடி பிரேக் டவுன் ஆகுது ஆண்டவரே, ஆமென், இதை நீங்கள் மாற்றி தாருங்க. அப்படித்தான் ஐக்கியரோண்டு ஆஸ்பத்திரியில் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு வால்வு வேலையே செய்யலை. கோயம்புத்தூரில் ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு திரும்ப கொண்டு வந்தாங்க, இங்கே கொண்டு சேர்த்தாங்க. அல்லேலூயா. அப்பொழுது நான் அந்த சகோதரி இடத்துல சேர்த்தேன். சகோதரியே, அந்த சகோதரி ஒரு கத்தோலிக்க சகோதரி. பாருங்க, நீங்கள் யாராக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு சுகமாகிறதுக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. நீ கடைசி கால செய்தியில் இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஞானஸ்நானம் பண்ணிட்டாலும் விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுகமாகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சகோதரியே, உங்களுடைய நம்மை படித்தது ஆண்டவர் தானே என்று கொஞ்சம் நேரம் அவங்கள்ட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினேன். பேசும் பொழுது அப்போ நம்முடைய இருதயத்தை சிருஷ்டித்தது அவர், நம்முடைய இருதயத்தில் வால்வுகள் இயங்க வைத்ததும் அவர் தான். அப்போ இந்த வாழ்வு பழுதுபட்டுதுன்னா இப்போ தான் நம்ம அதை ஆண்டவர்கிட்ட மாற்றி போடும்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் இந்த பழைய வாழ்வு எடுத்துகிட்டு புதுசை போடுவோம்னு சொல்லி ஜெபம் பண்ணுமா, விசுவாசிக்கிறீங்களா? நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணோம். கர்த்தராகிய இயேசுவே, இங்கே உங்கள் மண்டை குத்தம் மாற்றுங்க, வயிற்று வலியை மாற்றுங்கலாம் ஜெபம் பண்ணலை. உண்மையே சொல்கிறேன், நான் பிரசங்கப்படத்தில் இருந்து. ஆமென். நான் போய் சொன்னேன், ஆண்டவரே, இருதயத்தில் பழுதுபட்ட இந்த வாழ்வை நீர்தான் சிருஷ்டித்தீர், இப்பொழுது பழுதுபட்டு போய்விட்டது, இதை அப்புறப்படுத்தி விட்டு ஒரு புதிய வாழ்வை அங்கு சிருஷ்டிப்பீராக இயேசு கிறிஸ்துவோட நாமத்தில் சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த சகோதரி பரிபூர்ண சுகம் கிடைத்து வீடு திரும்பினாள். ஆமென். நீங்க உங்க விசுவாசத்தை சரியா வார்த்தையின் மேல வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா அது நடக்கும். அதான் ஆண்டவர் சொன்னார், கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தா போதும், மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னாலும் போகணும்னு சொன்னார் இல்லையா? அதுக்கு விசுவாசம் வேணும். விசுவாசத்தை சரியான பாதையில ஜனங்களுக்கு போதிக்கணும். தேவன் அதைத்தான் சொன்னார் தீர்க்கதரிசியின் இடத்துல சொல்லும் பொழுது, நீ ஜனங்கள் உன்னை நம்பும்படி செய்தால் உன்னுடைய ஜெபத்துக்கு முன்பாக புற்றுநோய் கூட நிற்காது என்று சொன்னார். விசுவாசிகள் ஊழியக்காரனை நம்பணும். ஆமென். விசுவாசிக்கணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். பாருங்கள், போன வாரமா என்னமோ ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அந்த சகோதரி எத்தனையோ சபைக்கு போய், முதல்ல நம்ம சபைக்கு தான் வந்தாங்க, அப்புறம் போகல, அப்புறம் எத்தனையோ சபைக்கு போய் அங்கே ஏதோ பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்நானமும் எடுத்து அதெல்லாம் வேகமாக நடக்கும். ஆனால் நம்ம சர்ச்சுக்கு வர்றதுக்கே பிசாசு விடாது. அதை மட்டும் கவனிங்க. வேற எங்கே போகணும்னாலும் அது போக வைக்கும். எங்கேயோ போய் அங்கே ஜெபம் பண்ணி அவர் ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஒன்றும் இல்லை, முழங்கால் போட்டு அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தலையை வைக்கல, நீங்கள் பார்த்துட்டு தான் இருந்தீங்க. நான் தலையில் கை வைக்கிறதுக்கு முன்பாக அது ஆடி விழுந்து போச்சு. அப்போ அது என்ன? அப்போ இந்த பிசாசுக்காக ஞானஸ்நானம் கொடுப்பாங்க? முதல்ல பிதாகுமாரன் பரிசுத்தாவின் பட்ட பேரில் கொடுக்குற ஞானஸ்நானம் தவறு, அல்லது பிசாசு பிடிச்சது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆடுது, சர்ப்பத்தின் ஆவியும் உள்ள இருக்கு. ஆமாம், நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்க, என் கூட பிறந்து பார்த்தீங்க.
பாருங்க பிரியமானவர்களே, இது நான் அல்ல, தேவன் பரிசுத்த ஆவியார் நமக்குள் இருந்து கிரியை செய்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் அது கிரியை செய்ய முடியும். நீங்க கேட்கணும். நான் இத்தனை வருஷம் 20 வருஷமா விசுவாசி இருக்கேன், ஒரு பிசாசு கூட துரத்தலையா, ஒரு வியாதியஸ்தர் கூட நான் கை வச்சு ஜெபம் பண்ணலையா? ஐயோ, நான் விசுவாசின்னு சொல்றது எனக்கு எப்படி இருக்கு, வெக்கமா இருக்குன்னு உங்களை நீங்களே கேட்கணும். விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள், இந்த அடையாளம் தொடரும்னு சொல்லியிருக்கும்போது ஒரு காரியம் கூட இல்லாம நான் வெத்து வேட்டெல்லாம் இருக்கேன் அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே கேட்கணும். ஏன் இல்லை, நானும் அப்படிதான் விசுவாசிப்பேன். ஆண்டவரே, பாஸ்டர் ஜெபம் பண்ணி சுகமாகனா நான் ஜெபம் பண்ணி சுகமாக ஆகணும் ஆண்டவரே, அப்படின்னு தான் கேட்பேன் ஆண்டவர்கிட்ட. ஏன்னா விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளம் என்ன செய்யணும், தொடரும்னு சொல்லியிருக்கு. வாழ்வை தூக்கி துறை போட்டு வேற போட்டுருங்க ஆண்டவரே, என்ன அவர் போட்டார், சுகமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. அல்லேலூயா. அதே போல தான் எத்தனையோ சபைக்கு போய் அங்கே போய் பிதாகுமாரன் பரிசுத்த நாமத்திலேயே ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. ஆனால் பாருங்க, கை வைக்கவே இல்லை, கையை கிட்ட கொண்டு போகவும் விழுந்து ஆடி, அப்புறம் நம்மளை பார்த்து இப்படி பாம்பான் படம் எடுக்கு. சர்ப்பத்தின் ஆவியை வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு ஞானசானம், இன்னைக்கு கொடுத்த ஞானசானம் அந்த சகோதரியுடைய பாவமன்னிப்புக்கா இல்லை தான் பிசாசுக்கு கொடுத்தீங்களான்னு தெரியல. இதுதான் இன்னைக்கு சபைகள் நிலைமை, அதுதான் இருக்கு. ஆனால் தேவன் தம்முடைய வார்த்தையை எங்கு வைத்திருக்கிறாரோ அங்குதான் அவர் கிரியை செய்கிறார். அவர் வாசம் செய்கிறார். வார்த்தை எங்க இருக்கிறதோ அங்குதான் அவர் இருக்கிறார். புரிந்து கொள்ளுங்க. பாரம்பரியம் இருக்கிற இடத்துல தேவன் ஒருபோதும் செயல்பட மாட்டார். பாருங்கள் பிரியமானவர்களே, ஆனால் தொடர்ந்து வாங்க வேணாம். அப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் கூப்பிட்டேன், வந்தாங்க ஜெபம் பண்ணா. இப்போ பரவாயில்ல, ஆண்டவர் கிருபையில தொடர்ந்து வர சொன்னேன், நான் வரல பாருங்க. ஆனால் மருத்துவமனையில் போய் 15 நாள் என்ன 20 நாள் படுத்து கிடக்குனாலும் படுத்து கிடப்பாங்க. சர்ச்சுக்கு மட்டும் வர விடாது. அந்த அதுவும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் சபைக்கு வரவே விடாத பிசாசு. நீங்க வேற எங்கேயும் போயிடலாம். பாருங்க பிரியமானவர்களே, இதுதான் காரியம். தேவன் எங்கு இருக்கிறாரோ அங்க பிசாசு வருவதுக்கு என்ன செய்யும், கண்டிப்பா பயப்படுங்கிறத நீங்க கவனிங்க. அதனால நீங்க உண்மையாவே பாக்கியவான்கள். எத்தனை பேர் சபைக்கு வந்தாங்க, எத்தனை பேர் ஓடிட்டாங்க, எத்தனை பேர் தவறான போதகத்தில் போயிட்டாங்க, எங்கெங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் ஆண்டவர்களை நிலைநிறுத்தி வருகிறார் என்றால் நீங்கள் வார்த்தைக்காக சத்தியத்துக்காக முன்குறிக்கப்பட்டவர்கள் என்பதை தேவன் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். என்ன ஆனாலும் சரி, தேவன் வார்த்தைக்காக முன்குறித்திருப்பீர்களானால் கண்டிப்பா நீங்க வார்த்தை விட்டு விலகி போகவே முடியாது. ஆமென். கவனிங்க. ஆகையால் பிரியமானவர்களை கவனிங்க. ஆகையால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினால் பிறந்தார். தேவனுடைய ரத்தம் அவருக்குள்ளாக இருந்தது, சிருஷ்டித்த ரத்தம். அவரால் ரத்தத்தை சிருஷ்டிக்க முடியும். ஒருவேளை உங்களுக்கு ரத்தம் இத்தனை லிட்டர் இருக்கணும், உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு, ஒன்னும் கவலைப்படாதீங்க. ஆண்டவரே, எனக்கு இன்னும் 2 லிட்டர் ரத்தம் தேவை, எனக்குள்ள சிருஷ்டின்னு சொல்லுங்க. விசுவாசம் இருந்தா அது நடக்கும். ஏன்னா ரத்தத்தை சிருஷ்டித்தது அவர் தானே. ஆமென். அப்ப தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நீங்க காலம் பூரா பலகீனமா இருக்கு, பலகீனமா இருக்கு, பலகீனமா இருக்குன்னு சொன்னா ஒரு நாள் சுகம் ஆகாது. ஆமென். தேவன் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் இந்த அடையாளங்கள் தொடரும். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கவனிங்க. ஆகையால் ஓ மகிமையின் நம்பிக்கையான தேவனே உனக்குள் இருக்கிறார். பாருங்கள், பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த பரம ரகசியம் அப்படின்னு சொல்றாரு. கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாருங்கிற ஒரு விசுவாசத்தை முதல்ல கொண்டு வாங்க. நாம நம்முடைய சரீர பலகீனங்களையும் வியாதிகளையும் பார்க்கிறோம், அதற்கு மத்தியில கிறிஸ்து நமக்குள் ஜீவிக்கிறார் என்பதை நீங்க பாருங்க. கிறிஸ்து எனக்குள் இருக்கும் பொழுது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும்போது எனக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அல்லேலூயா. அவன் விசுவாசத்தை சரியா நீங்க வைக்காததுனால தான் நம்ம வியாதி சுகமாக மாட்டுக்கு, பலகீனம் சுகமாக மாட்டுக்கு. எப்படி நடக்குங்க? ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, அந்த விசுவாசம் இருக்கணும். கிறிஸ்து உனக்குள் இருக்கிறார். பாருங்கள், மகிமையின் நம்பிக்கையாக ஒரு வசனம் இருக்குது, யாரோ எடுத்து வாசிங்க. கிறிஸ்து மகிமையான நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். எடுக்கலையானோ?
சரி விடுங்க, போகட்டும், நம்ம போவோம். நீங்கள் தேடி பிடிச்சி எடுங்க, அப்புறம் பார்ப்போம். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பது தான் அந்த ரகசியம். வசனத்தை எடுக்கலையா? எப்பொழுது நம்ம பைபிள் படித்தா தான் அந்த ஞாபகம். எனக்கு கொஞ்சம் ஞாபக சக்தி குறைந்து கொண்டிருக்கிறதுனால நாம் கதை முடியல. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பது அந்த பரம ரகசியம் என்று பவுல் சொல்றதை நம்ம பார்க்கலாம். கொலோசியர் 1:27. புறஜாதிகளுக்குள்ளே விளங்கி கொலோசியர் 1:27 புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்பட்ட சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். பாத்தீங்களா? கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதுதான் அந்த ரகசியம். கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்கிறதா? கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், சர்வ வல்லவர் எனக்குள் இருக்கிறார், சர்வ வல்லமையும் பொரிந்தினவர் எனக்குள் இருக்கிறார், சுகமளிப்பவர் எனக்குள் இருக்கிறார், பிசாசுகளை துரத்துகிறவர் எனக்குள் இருக்கிறார், சிருஷ்டிகர் எனக்குள் இருக்கிறார். அந்த விசுவாசம் என்னைக்கு வருதோ அன்றைக்கு உங்களால கூடாத காரியம் எதுவுமே இருக்காது. ஆமென். அதுக்கு தேவையானது பிரியமானவர்களே விசுவாசம் என்ற ஒன்று மாத்திரமே. கவனிங்க. ஆகையால் கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக உனக்குள் இருக்கிறார். ஒரு தொட்டிலில் அல்ல, உனக்குள் இருக்கிறார். ஒரு சமயத்தில் அந்த விதமாகத்தான் இருந்தார். ஆதியில் இருந்த தேவன் பின்னர் மோசேக்குள்ளாக வந்தார். ஆமென். அதே தேவன், மோசேயை சிருஷ்டித்த அதே தேவன் மோசேக்குள் வந்து வாசம் செய்கிறார். ஆமென். நம்மை சிருஷ்டித்த தேவன் நமக்குள் வந்து வாசம் செய்கிறார். புரிகிறதா இல்லையா? உங்களுக்குள் தேவன் இருக்கிறாரா? தேவன் இருக்கிறாரா? ஆமென். அல்லேலூயா. உங்களால சொல்ல முடியலையே. தேவன் இருக்கிறார் என்றால் உங்களுக்குள் அமர்ந்து கொண்டிருக்க முடியாது. அது ஒரு பெரிய ரகசியம். நான் விசுவாசிக்கிறேன், தேவன் எனக்குள் இருக்கிறார். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று வேதம் சொல்கிறது. தேவன் எனக்குள் இருக்கிறார் என்ற விசுவாசம் இருந்தால் உங்களால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இராது. என்ன வேணாலும் நீங்க செய்ய முடியும். ஆமென். சரீர பலம் அல்ல, சரீரமான அந்த புஷ்டி அல்ல, தேவன் நம்முடைய இருதயங்களிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். பாருங்கள், ஆதியில் இருந்த அதே தேவன் பின்னர் மோசேக்குள்ளாக வருகிறார். காரணம், தேவன் தலைவனாக மோசேக்குள் இருக்கிறார். தேவன் விடுவிப்பவராக மோசேக்குள் இருந்து மோசேயை தேவனாக பயன்படுத்துகிறார். இப்பொழுது மோசேயை தேவனாக பயன்படுத்துகிறார். ஆமென். கவனிங்க, தேவன் எப்பொழுதும் ஒரு மனிதனையே பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேலின் புத்திரரிடத்திற்கு வந்தபோது தொட்டிலில் வந்தார். ஆனால் இன்றைக்கோ கிறிஸ்து உங்களுக்குள் இருக்க மக்கள் அவரை எங்கோ வரலாற்றுக்கு முன்னிருந்த காலங்களில் அவர் இருக்கிறதை போன்று அவரை ஆராதிக்கிறார்கள். ஆமென். இதோ அவர் இங்கே இன்றைக்கு தேவனுடைய குமாரன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய மகத்தான சபை நகர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தேவன் எங்கு இருக்கிறார் என்பதை முதலாவது கண்டுபிடியுங்கள். எனக்குள் அவர் இருக்கிறாரா என்று நீங்கள் முதல்ல உறுதி செய்யுங்கள். இல்லை என்றால் கிறிஸ்துமஸ் காலங்களிலே தொட்டிலே போட்டுக்கொண்டு தூங்கு தூங்கு பாலானியேன்னு இன்னும் ஆற்றுறவங்களா இருக்கிறாங்க. இயேசு தொட்டில் இல்லை. ஆமென். அவர் இப்பொழுது பலமுள்ள தூதனாக கிறிஸ்துவாக இறங்கி வந்திருக்கிறார். தன் மணவாட்டிக்கு மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆனா இன்றைய கிறிஸ்தவர்கள், ஸ்தாபன கிறிஸ்தவர்கள் தொட்டில போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆமென். ஆனா அதே தேவன் மோசேக்குள் இருந்தார். அதே தேவன் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். வேறு நபர் அல்ல. அதே தேவன் மோசேக்குள் இருந்த அதே தேவன் தான் இன்று உங்களுக்குள் இருக்கிறார். புரிகிறதா இல்லையா? கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக இருப்பது அந்த ரகசியம். பேதருக்குள்ள இருந்த தேவன், பவுலுக்குள்ள இருந்த தேவன், பிரணாமுக்குள்ள இருந்த தேவன், அதே தேவன் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார்.
இந்த விசுவாசம் வந்துச்சுன்னா உங்களால கூடாத காரியம் ஒன்றும் வராது. யாராவது வாழ்வு பழுபட்டுச்சா இல்ல ஏதாவது உறுப்பு பழுதுபடிச்சா ஆண்டவரே கிருபையாக இறங்கி அதை மாற்றி கொடுங்க. தேவனால முடியுமா முடியாதா? அதுக்கு உங்களுக்கு விசுவாசம் தேவை. ஆமென். பாருங்க, ஒரு காரியத்தை நான் பார்த்தேன். இந்த மாணவ மாணவிகள் இந்த நீட் போராட்டத்துக்கு போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீட்டுக்கு எதிராக மும்பை பட்டணத்தில் திடீரென்று ஒரு போலீஸ் வேன் வந்து நின்று அநேக மாணவர்கள் எல்லாரையும் அடித்து இழுத்து அந்த வாகனத்தில் ஏற்றினார்கள். இதை பொறுக்க கூடாமல் போராடி கொண்டிருந்த ஒரு மாணவி நேரடியாக பஸ்ஸுக்கு முன்னால சென்று தன்னுடைய கரங்களை வைத்து அது அப்படியே பஸ்ஸை தள்ளுனது போல நின்று கொண்டிருந்தார். போலீசார்கள் திகைத்தார்கள். என்ன செய்து தெரியல. அவர் வலுக்கட்டாயமாக வெளியே கொண்டு வர முயற்சி செய்தார்கள். முடிஞ்சா ஏத்திட்டு போ, முடிஞ்சா என்ன செய், ஏத்திட்டு போ. அந்த ஒரு மாணவியினுடைய தைரியம் எப்படி வந்தது? தேவனுடைய பரிசுத்தாவினுடைய வல்லமைப்படாத ரட்சிக்கப்படாத ஒரு மாணவிக்கு இந்த நீட்டுக்கு விரோதமாக போராடும் பொழுது இவ்வளவு ஒரு வைராக்கியம், இவ்வளவு ஒரு பலம் இருக்குமானால் பரிசுத்தாவினுடைய வல்லமை பெற்ற உங்களுக்கு எவ்வளவு பலம் இருக்க வேண்டும்? யோசித்து பாருங்க. இந்த உலகத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எகிப்து முழுவதும் இருள் காணப்பட்டது, காரிருள் காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல மட்டும் வெளிச்சம் இருந்தது. எப்படி? நான் இதே பாளையங்கோட்டையில ஒரு காரியத்தை கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்தியன் பெந்தகோஸ்தே சபை என்ற ஒரு சபை இருக்கிறது, பழமையான ஒரு சபை. அநேகமா விவசாயம் செய்கிற ஜனங்கள் தான் அங்கு வருவார்களாம். அந்த காலகட்டத்தில் சரியா மழை இல்லாமல் நட்ட பயிர்கள் எல்லாம் வாடி அது வதங்க ஆரம்பித்ததாம். அது என்ன தீந்து போற நிலைக்கு போடப்பட்டது போல அந்த சபையின் போதகரும் விசுவாசிகளும் அந்த வயல்வெளிக்கு சென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பயிர்கள் செழிப்பாக வளரும்படி கிருபை செய்யும் என்று ஜெபித்தார்களாம். அந்த விசுவாசிகளுடைய பயிர்களுக்கெல்லாம் மழை பெய்து அது செழிப்பாகி நல்ல மேனியை கொண்டு வந்தது. இதே பாளையங்கோட்டையில் சொல்கிற ஒரு சாட்சியை நான் கேட்டேன். முடியுமா முடியாதா? முடியும். ஆமென். அதுதான் முக்கியம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க ஒரே ஒரு மனிதனை கர்த்தர் அனுப்புகிறார். ஒரு நபர். அந்த வாலிப பெண் குறைஞ்சபட்சம் ஒரு 20-22 வயசு இருக்கலாம், அவ்வளவுதான். அந்த பஸ்ஸுக்கு முன்னால போய் நின்று அந்த போலீஸ் வாகனத்துக்கு முன்பாக அப்படியே தள்ளி நிற்கிறத வைரலாகி எல்லாம் வீடியோ வந்தது. நாம போய் நிற்போமா? நான் கேட்க, உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாரு, ஆனாலும் நாம போய் அவன் திடீர்னு எடுத்துட்டு போனா நம்ம செத்து போவோமே. பஸ்ஸை எடுத்துட்டு போனா, போலீஸ் வாகனத்தை எடுத்தா நம்மள அடிச்சு போட்டு போயிடுவானே. தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய காரியங்களிலே அவள் வைராக்கியமாக இன்று தன் உயிரை கூட தூர தூக்கி வச்சுட்டு அங்கே நிற்கிறத நான் பார்க்கிறோம். வைரல் ஆகுது அந்த இது. கடைசியில் போலீஸ் என்ன பண்ணனா, ஒன்றுமே செய்ய முடியாம அத்தனை மாணவர்களை இறக்கி விட்டுட்டு போயிட்டான்னு சொல்லியிருக்கு. நியூஸ்ல கேளுங்க. ஆமென். அத்தனை பேரையும் இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஏங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியம் பரிசுத்தாவினுடைய வல்லமை பெறாத ஒரு மகளிடத்தில் இருக்குமானால் பரிசுத்தாவினுடைய வல்லமை பெற்ற நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரே ஒரு ஆத்மாவை கிறிஸ்துக்குள்ள வர வைக்க முடியுதா? ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவங்க வியாதிக்காக ஜெபம் பண்ணி சுகமாகி அவங்கள ஆத்மாவுக்கு கொண்டு வர முடிகிறதா? ஒரு ஆத்மா, ஒரே ஒரு ஆத்மாவை கேட்டா, நான் 20 வருஷமா சபைக்கு வரேன், 10 வருஷமா சபைக்கு வரேன். பிரச்சனை தான். நீ சபைக்கு வர்றதுனால சபைக்கு பிரச்சனை தான், வேற யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. சாட்சி எதுவுமே இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறார்கள். தேவனே ஒரு விடுதலையாளரை அனுப்பும் என்று
வேதனைக்கு மத்தியில். அதுதான் இன்றைக்கு நீட்டு தேர்வில் மாணவிகள் போராடுனது என்ன வேதனைகள். பிள்ளைகளை இழந்த பெற்றோர்கள் கண்ணீரோட தேடுகிறார்கள். ஒரு கூட்டம் சினிமா பார்த்து கொண்டிருக்கிறது, களியாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது என்று பாருங்கள் பிரியமானவர்களே. அப்படித்தான் இருக்கும் கடைசி காலம். ஆமென். பெத்த பிள்ளை, வாலிப பிள்ளை இழந்த பெற்றோர்கள் எத்தனை பேர் வந்து அங்க நிக்காம போராடினாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 20-25 மாணவிகள் மரிச்சிருக்காங்க. ஆமென், அல்லேலூயா. தன் பிள்ளைய போல நினைக்கணும், அதான் முக்கியம். ஆகையால் தேவன் நமக்குள் இருக்கிறார் என்பதை ஒரு வாலிப பெண் அத்தனை பஸ்ல ஏற்றப்பட்டு வைத்திருந்த மாணவர்களை விடுதலை செய்வதற்காக ஒரு மீட்பனாக அங்கு காணப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஆகையால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இன்றைக்கு அதுதான் அத்தனை மாணவர்களையும் பஸ்ஸை விட்டு இறக்கி விட்டுட்டு, வேனை விட்டு இறக்கி விட்டுட்டு அவன் போயிட்டான். ஆமென். டெல்லியில மாணவர்களை அடித்து நொறுக்கி தலையில காயம், அங்க காயம், ரத்தம் வடிது போயுது. அதுல ஒரு பெண் போலீஸ் மூர்ச்சையாகி கீழே விழ மற்ற சக மாணவர்கள் காற்று வீசி ஆசுவாசப்படுத்தி அவங்களுக்கு தண்ணீர் கொடுத்து அவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள். அதுதான் ரிடீமர். அந்த மரணத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கிறதா ரிடீமர். அதுதான் விடுதலையாளன். வியாதியிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கிறது தான் விடுதலையாளன். இஸ்ரவேல் ஜனங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வாங்கி கொடுப்பதற்காக தேவன் ஒரு மோசையை தெரிந்து கொண்டார். உலக மக்கள் எல்லாருடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக தேவன் ஒரு விடுதலையாளனை நம் மத்தியில் அனுப்பினார். இயேசு கிறிஸ்து என்ற அந்த இரட்சகன் உலகம் முழுவதும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்களுக்காக தேவன் அவரை அனுப்பினார். அவர் வரலன்னா இன்னும் நம்ம பாவத்தில் தான் இன்னும் பயங்கரமான ஒரு வாழ்க்கை, குடிகாரனாக, கொலைகாரனாக எப்படி இல்லாமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்மை விடுதலையாக்கினார். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான். இயேசு விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அவர் நம்மை விடுதலையாக்குகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்குவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மோசையை போல இயேசு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்டவராக உலகத்துக்கு வருகிறார். கவனிங்கள் அருமையானவர்களே. ஆகையால் மோசையை சிருஷ்டித்த அதே தேவன் மோசைக்குள் வாசம் செய்கிறார். மரியாளுடைய கர்ப்பத்திலே பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இயேசுவை சிருஷ்டித்த தேவன், தேவகுமாரனை சிருஷ்டித்த தேவன் அதே சரீரத்துக்குள் வந்து அவர் வாசம் செய்கிறார். தேவன் நம்மை விடுதலை செய்வதற்காக எப்பொழுதுமே ஒரு மனிதனைத்தான் பயன்படுத்துகிறார். ஒரு வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துவதற்கு தேவன் உங்களைத்தான் பயன்படுத்துவார். நாம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கவனிங்க. ஒரு பிசாசின் பிடியில் இருக்கிற ஒரு சகோதரிக்கோ ஒரு சகோதரனுக்கோ பிசாசு பிடியிலிருந்து விடுதலை வாங்கி கொடுக்கணும், தேவன் உங்களைத்தான் பயன்படுத்துவார். ஆமென். நூற்றுக்கணக்கான பிசாசின் பிடியில் இருக்கிற அநேகர் கர்த்தர் என் மூலமாக விடுதலை கொடுத்திருக்கிறார். இதான் சாட்சி சொல்ல முடியும். 1-2 இல்ல, பிசாசு நூற்றுக்கணக்கான பிசாசுகள். அல்லேலூயா. ஏன்னா விடுதலை கொடுக்கிறது நாம் அல்ல, தேவன் நமக்குள் வாசம் செய்து அவர்தான் ரிடீமர். ஆமென். கவனிங்க. ஆகையால் இதோ அவர் எங்கே இன்றைக்கு தேவனுடைய குமாரன் அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய மகத்தான சபை நகர்ந்து கொண்டிருக்கிறது. மணவாட்டி சபையே, நீ நகர்ந்து கொண்டிருக்கிறாய். நீ பரிசுத்த ஆவியினாலே நீ அசைவாடி கொண்டிருக்கிறாய். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே மணவாட்டி கொண்டு ஒரு மகத்தான ஊழியம் உண்டு. அது அசைக்கிற ஊழியமாக இருக்கும், ஆனா எளிமையாக இருக்கும்னு சொல்றார். இன்னைக்கு என்ன நம்ம நிலைமை என்ன? ஏதோ சாப்பிடத்தார் போல சபைக்கு வந்தோம், பாடணும், செய்தோம், கை தட்டோம், போய்விட்டோமா? இல்லை. உனக்குள் இருக்கிற தேவன் எங்கே? ஒரு முறை அதைத்தான் சொன்னான் கிதியோன். தேவனே, நீர் எங்களோடு இருந்தார், இந்த அற்புதங்கள் எல்லாம் எங்கே? நாங்கள் ஏன் இவ்வளவு வேதனைப்படுகிறோம்? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறோம்? எப்படி அந்நியருடைய கையில எங்களை ஒப்பு கொடுக்கப்பட்டோம்?
தேவன் எங்களோடு இருந்தால் நாங்கள் இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டுமா என்று கிதியோன் கேட்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ உன் சத்துருக்களை முறியடிக்க போகிறாய் என்று கர்த்தர் சொன்னார். ஒரே ஒரு கிதியோன், வயது குறைந்த ஒரு கிதியோன், தேவன் அவனை அனுப்புகிறார், போ. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய தீர்க்கதரிசி பிரணாமை தேவன் தனிநபராக பல மைலுக்கு அப்பால போய் கொண்டு போய் என்ன செய்கிறார்னா அந்த ஆத்மாவுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. அவர் அடிக்கடி சொல்றார், தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை வரலாறு படிங்க. சும்மா அந்த மற்ற காரியங்களை படிக்கிறதை விட்டுட்டு தீர்க்கதரிசியோட வாழ்க்கை வரலாறு படிங்க. நம்ம வாழ்க்கைக்கும் அவர் வாழ்க்கைக்கும் தேவன் எப்படி கிரியை செய்கிறார் என்பதை முதல்ல பாருங்க. அப்பதான் அந்த விசுவாசம் என்ன செய்யும், நமக்கு அதிகப்படும். தேவன் 7ஆம் வகுப்பு படித்த ஒரு மனிதனுக்கு அதிக கல்வரி இல்லாதவரை தேவன் எப்படி பயன்படுத்தினார்? காரணம், அவர் சிக்ஷித்த அதே தேவன் அவருக்குள் வாசம் செய்தார். அல்லேலூயா. கவனிங்க, யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 20 முதல் வைக்கிறோம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவர் வாக்குக்கு செவி கொடு, அவரை கோபப்படுத்தாதே, உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை, என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீர் அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாய் இருப்பேன், உன் விரோதிகளுக்கு விரோதியாய் இருப்பேன், என் தூதனானவர் உனக்கு சொல்லுகிறார். மோசே இடத்தில் தேவன் சொல்ல, என் தூதன் உனக்கு முன்னால போவான், என் சமூகம் உனக்கு முன்பாக சொல்லும். இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன், மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவன், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றவன் ஒருவருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். ஏனென்றால் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். அதை உணர்ந்து கொள்ளுங்க. எனக்குள் அவர் இருக்கிறாரா? எனக்குள் அவர் இருந்தால் நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? உலக காரியத்தை குறித்து ஏன் நான் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லையே. காரணம், எனக்குள் அவர் இருக்கிறார். சுகமளிப்பவர் எனக்குள் இருக்கிறார். மீட்பர் எனக்குள் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்குள்ள இன்னைக்கு மனவாட்டி வந்தாகணும். அப்பொழுதுதான் எடுத்துக்கொள்ளப்படுதல் கேட்ட விசுவாசம் வரும். நீங்க சபைக்கு வருவதனால அல்ல, நீங்கள் பாட்டு பாடுறதுனால அல்ல, மற்ற காரியத்தினால அல்ல, தேவனை நீங்கள் வெளிப்படுத்தி காட்டணும். ஆண்டவர் எனக்குள் இருக்கிறார் என்பதை நீங்கள் வெளிப்படுத்தி காட்ட வேண்டியது அவசியமான ஒரு நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு. சரி, இங்கே தேவன் தமது ஊழியக்காரனாகிய மோசேயிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். அது இஸ்ரவேல் புத்திரர்கள் தேவனை விட்டும் அவருடைய கட்டளைகளை விட்டும் மற்றவர்களை விட்டும் அகன்று ஆகி போய்விட்ட ஒரு நேரமாக இருந்தது. அப்பொழுது அவர்கள் தொல்லைக்குள்ளாகி எகிப்திய அடிமைத்தனத்திற்கு உட்பட்டு எகிப்தில் இருந்தார்கள். அங்கே மிகப்பெரிய தேவை உண்டானது. அவர்கள் துணிகரமாக போய் அவர்களுக்கு தேவைகள் எதுவும் இல்லாதிருந்த காலம் வரையில் ஏன் அவர்கள் தொடர்ந்து சரியாகத்தான் போய் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், சிலவங்க கஷ்டம் வந்தா, துன்பம் வந்தா, பிரச்சனை வந்தா, வேதனை வந்தா தான் ஆண்டவரை தேடுவாங்க, இல்லைன்னா தேட மாட்டாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாமுடைய சந்ததியார் ஒரு அந்நிய தேசத்திலே 400 ஆண்டுகள் பரதேசியாக இருப்பார்கள் என்றும் அதன் பிறகு அவர் பலத்த கரத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வருவார் என்றும் தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின பிற்பாடு தேவனுடைய தீர்க்க தரிசன வேளையாது வந்தபோது அதன் பிறகு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் நேரத்தின் வேளையாது சமீபித்த போதுதான் யோசேப்பை அறியாத அந்த பார்வோன் தோன்றி இஸ்ரவேல் ஜனங்களை துன்பப்படுத்தினான், வேதனைப்படுத்தினான். மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆமென், அல்லேலூயா. தேவன் தமது தீர்க்க தரிசன வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றபடி காரியங்களை குவியலாக சேர்த்து விடுவார். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள் பிரியமானவர்களே, அது எப்போதும் அவ்விதமாகத்தானே இருக்கிறது.
அந்த ஜனங்கள் அவர்கள் எப்படியாக மதிக்கப்பட்டனர். அங்கே இருந்து அந்த சொப்பனத்தை கூறி எகிப்து தேசத்தை நீண்ட காலமாக ரட்சித்த அந்த வாலிப ஆட்சியாளனாகிய யோசேப்பு நிமித்தமாக அவர்கள் ஏறக்குறைய தொழுது கொள்ளப்பட்டனர். யோசேப்பு அதிபதியாக இருந்தான். ஒரு யூதன், ஒரு இஸ்ரவேலன், எகிப்து புறஜாதி தேசத்திற்கு ஒரு தலைவனாக அங்கே இருந்தான், ஒரு ஆட்சியாளராக இருந்தான். அவன் இருக்கும் காலம் வரைக்கும் யோசேப்பு என்ற வார்த்தைக்கு செழிப்பு என்று அர்த்தம். ஒவ்வொரு பெயருக்கும் என்ன உண்டு? ஒரு அர்த்தம் உண்டு. உங்க பேருக்கு என்ன அர்த்தம்னு ஒன்று கண்டுபிடிங்க முதல்ல. இல்லைன்னா உங்க பேரை மாத்துங்க. நீங்க மாத்தாண்டா, தேவன் கொடுத்த ஒரு பெயர் இருக்கும். அல்லேலூயா. கவனிங்க, பேருக்கும் உங்களுக்கு சம்பந்தம் உண்டு. தீர்க்கதரிசி சொல்றாரு, உங்க பேருக்கும் உங்களுக்கு என்ன இருக்கு? சம்பந்தம் இருக்கு. ஆபிராம் என்றதை விட ஆபிரகாம் என்று மாத்திர பொழுது திரளான ஜனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு அவன் தகப்பன் என்று அர்த்தமா. ஆபிரகாம் என்றால் திரளான பிள்ளைகளுக்கு தகப்பன் என்று அர்த்தம். அதான் ஆபிரகாம் என்று மாற்றினான். அல்லேலூயா. நம்ம பேருக்கும் நமக்கு என்ன இருக்குங்க? கண்டிப்பா சம்பந்தம் இருக்குன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. கவனிங்க. ஆகையால் அவன் அந்த சொப்பனத்தை கூறி நீண்ட காலமாக ரட்சித்த அந்த வாலிப ஆட்சியாளனாகிய யோசேப்பு நிமித்தமாக அவர்கள் ஏறக்குறைய தொழுது கொள்ளக்கூடிய, ஏன்னா யோசேப்பை பணிந்து கொள்ளவில்லை என்றால் ராஜாவை காண முடியாது. இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்ளவில்லை என்றால் பிதாவினிடத்தில் வர முடியாது. பாருங்கள் எவ்வளவு சரியாக அந்த காரியங்கள் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். ஒரு கால இடைவெளியில் 400 வருடங்கள் போன்ற குறுகிய கால இடைவெளியில் அவர்கள் அவனை மறந்தே போய்விட்டனர். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் சமீபமானது போது அங்கே யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் எழும்பி ஆளோட்டிகளையும் மற்றவர்களையும் அந்த ஜனங்கள் மேல் ஏற்படுத்த காரணமானான். அப்போது அவர்கள் சுமை சுமக்க துவங்கி ஆளோட்டிகளின் நிமித்தமாக தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அப்போது இந்நேரத்தில் அவர்கள் கூக்குரல தொடங்கின பிறகு நல்லது, தேவன் சம்பவிக்கும்படியாக ஒரு விசித்திரமான காரியத்தை வைத்திருந்தார். பார்வோனுடைய குமாரத்தை கொண்டு அவனுக்கு மோசே என்று பெயரிடப்பட்டது என்றால் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை அதை குறித்த ஞாயிறு பள்ளி கதையும் அறிந்திருப்பீர்களானால் அவன் ஜலத்தில் இருந்து எடுக்கப்பட்டவனாக இருந்தான். மோசே என்றால் என்ன அர்த்தம்? தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்ட ஒருவன். ஒரு காரியம் தெரியுமா? நீங்கள் ஒவ்வொருவரும் தண்ணீரில் இருந்துதான் இந்த உலகத்திலே பிறந்தீர்கள். உங்களுக்கு தெரியும், மருத்துவ ரீதியாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது தன் தாயின் வயிற்றில் என்ன செய்யும்? தண்ணீரில் மிதந்து கொண்டுதான் இருக்கும். முதலாவது வெளிப்படுவது தண்ணீர், ரத்தம், ஜீவன். ஆமென். ஒரு பெண் பிரசவிக்கும் போது முதலாவது தண்ணீர், இரண்டாவது ரத்தம், மூன்றாவது ஜீவன். அதே போன்று அந்த தண்ணீரில் தான் மோசே தண்ணீரிலிருந்து எடுக்கப்பட்டது போல நாம் பிறக்கும் போதே நம் தாயின் வயிற்றில் இருந்த தண்ணீரிலிருந்து தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வரப்பட்டோம். தண்ணீர் என்பது எவ்வளவு காரியத்தை குறிக்கிறது தெரியுமா? அநேகருக்கு தண்ணீர் ஞானசானமே தேவையில்லையா, அந்த கள்ள ஞானசானமா பெற்றா என்று பதட்டி கொண்டிருக்கிறார்கள். நீ எப்படிமா பரலோகத்துக்கு போற? கள்ள ஞானசானம் பெறலாம். கள்ளன் சிலுவையில் அறையப்பட்டான். அவன் செய்த பாவத்துக்கு தண்டனையை பெற்றுக்கொண்டான். ஏன் தண்டனை பெறணும்னு சொல்லு, ஆண்டவர் உனக்கு தண்டனை கொடுத்துருவார். ஆனா நம்முடைய மீறுகளுக்காக அவர் காயப்பட்டார், நம்ம அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார், நமக்கு சமானத்தை உண்டு பண்ணுமாக்கினே அவர் மேல் வந்தது அவருடைய தழும்புகளான குணமாக்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க பிரியமானவர்களே, அவன் தண்ணீரில் இருந்து எடுக்கப்பட்டான். அதன் பிறகு அவனுக்கு 40 வயது ஆனபோது தேவன் தம்முடைய நோக்கத்திற்காக அவனை அழைத்தார். அவன் எதற்காக அனுப்பப்பட்டான் என்பதை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நிச்சயமாகவே புரிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். ஆனால் அந்த ஜனங்கள் மோசையை தவறாக புரிந்து கொண்டனர். ஆனால் வாக்குத்தத்தத்தின் நேரம் நெருங்கின போது தேவன் இந்த மோசையை அங்கு அனுப்பினார். பாருங்க, அந்த எகிப்தியனும் அந்த எபிரேயனும் சண்டையிட்ட பொழுது ஒருவனை கொன்று எகிப்தியனை கொன்று அவனை புதைத்து விட்டான்.
பின்பு 2 எபிரேயர்கள் சண்டையிட்ட பொழுது, சகோதரர்களாக எங்கள் சண்டையிடலாமா, அந்த எகிப்தியனை கொண்டு போட்டது போல என்னையும் கொண்டு போடுவாயோ? பயந்து, பார்வோனுக்கு பயந்து ஓடி போய் வனாந்தரத்திலே பாருங்க எல்லாத்தையும் கற்றுக்கொண்டவன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டவன் இப்பொழுது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் கையில் ஒரு கோல் இருக்கிறது. அந்த மலைகளிலும் குன்றுகளிலும் ஏறி சென்று அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற சாதாரண ஒரு சாந்தமான மனிதனாக மாற்றப்படுவதற்கு அவனிடத்தில் இருந்த பெருமை, கல்வி, அறிவு, ஞானம், எல்லா திமிரான பேச்சுகள் எல்லாம் அவனை விட்டு போயிடுச்சு. சும்மா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு நாளைக்கு நான் பாஸ்டர்னு சொல்லக்கூடாது. உனக்கு பட்டினின்னா, பசின்னா முதல் என்னன்னு தெரியணும். இயேசுவுக்கு பசி என்னன்னு தெரியும், தாகம் என்னன்னு தெரியும். உங்களுக்கு பசி என்னன்னு தெரியாது, தாகம் என்னன்னு தெரியாது. சும்மா நேரடியாக வந்துருங்க. முழு நேரம் ஊழியத்தில் வந்து அரை வயிறும் கால் வயிறும் சாப்பிட்டு முழங்கால் நின்று உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் இருந்து நீ ஊழியம் செய்யணும். அதுதான் ஊழியம். ஆமேன். இன்னைக்கு நல்ல வருமானத்தை வைத்துக்கொண்டு, அரசாங்க அதிகாரிகளாக இருந்து கொண்டு, அல்லது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொண்டு, எதையாவது வருமானத்தை சைடில் வச்சுக்கிட்டு அது சம்பளம் இது கிம்பளம்னு செய்யறியானா தேவன் உன்னை பயன்படுத்த போறது கிடையாது. இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். நம்மை வெறுமையாக்கி ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும், அவர் நடத்தட்டும். பசியும் பட்டினியும் கஷ்டம் துன்பம் வேதனை இது எல்லாம் சகித்து வரும்போது தான் கர்த்தர் ஒன்று ஒரு ஊழியக்காரனாக உருவாக்க முடியும். ஆமென். ஒரு ஊழியக்காரனை உருவாக்கணும்னா இயேசுக்கு பசி என்னன்னு தெரியும், தாகம் என்னன்னு தெரியும். அதே போல உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். கவனிங்க, எங்க கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. கடைசி நான் முடிக்க போற நேரம் வந்துருச்சு. ஆகையால் வாக்குத்தத்தத்தின் நேரம் நெருங்கின போது தேவன் இந்த மோசையை அங்கு அனுப்பினார். ஜனங்கள் எங்கள் மேல் அதிகாரியாக ஒன்றை ஏற்படுத்தினது யார்? நீ 40 வருஷமா காணாம போயிட்ட. அந்த எகிப்தியனை கொண்டு போட்டு பயந்து ஓடி போன பயந்தாங்கொள்ளி நீ. எங்க மேல அதிகாரம் செலுத்துறதுக்கு நீ யார்? தேவன் அவனை அனுப்புகிற நேரம் வந்துகிறது. அவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக ஒரு தலைவனாக, ஒரு மீட்பனாக முன்குறித்து அவனை பிறக்க செய்ததே அவர்தான். இப்போது பற்றி எரிகிற முட்செடியில் இருந்து தேவன் அவனை சந்திக்கிறார். மோசே, என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், அவர்களை விடுவிக்க இறங்கி வந்திருக்கிறேன். நீ போ, நான் உடனே இருப்பார். ஆண்டவரே, நான் திக்குவாய் உள்ளவன், நான் மந்தனா உள்ளவன், எனக்கு சரியா பேச்சு வராது, எல்லாத்துலேயும் தேறினவன்னு பைபிளை சொல்லுது, வல்லவன்னு சொல்லியிருக்கு. அவன் வாக்கிலும் செய்கிலும் வல்லவனா இருந்தான். எல்லாம் போயிடுச்சு. நல்ல கவனிங்க. தேவன் உங்களை பயன்படுத்தணுமா? உங்களுடைய பெருமை, அகந்த, பிடிவாதம், வைராக்கியம் எல்லாம் நொறுக்கி தூர போடுங்க. ஒரு தாழ்மையான வாழ்க்கைக்கு என்ன, உங்க பணம் எல்லாம் வரக்கூடாது. பணம்லாம் குப்பையில. நான் என் வசதி என்ன, என் வாழ்க்கை என்ன. ஒரு சம்பவம் எனக்கு நினைக்க வருது. ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஒரு தடவை கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு பெரிய கன்வென்ஷன் மே மாதம் தோறும் நடக்கும். நிறைய பேர் நாங்கள் என்ன செய்தோம்னா மும்பையிலிருந்து வந்தோம் அந்த கன்வென்ஷன் கொடுத்தோம். அப்போ நான் பெந்தகோஸ்தே. இப்போ என் மனைவி, பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாரும் நிறைய பேர் வந்தோம். கடைசியில் ட்ரெயினில் ஏறி போகும்போது ஏதோ ஒரு பிரச்சனை, விசுவாசிகளுக்கும் எனக்கும் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. கோபத்தில் என்ன பண்ணிட்டேன் தெரியுமா? எனக்கு இருக்கிற வசதிக்கு நான் ஃப்ளைட்டில் பறந்துருக்கணும், உங்க கூட வந்திருக்க கூடாது அப்படின்ட்டேன். எனக்கு குணப்படலாத பாவி. பேதுரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரன் இப்படிதான். அது மாதிரி குணப்படாத கிறிஸ்தவன் நிறைய பேர் இருக்கிறாங்க, தெரியுமா உங்களுக்கு? நம்ம சபையிலையும் கூட இருப்பாங்க நிறைய பேர், இன்னும் குணப்படவே இல்லை. கொஞ்சம் எதையாவது சொல்லிட்டேன்னா பொத்துக்கிட்டு வரும் பாருங்க கோபம். குணப்படலை. அதே மாதிரி நான் குணப்படாத ஒரு கிறிஸ்தவனா இருந்தேன். எனக்கு இருக்க உண்மைதான், எனக்கு நல்ல வசதி. ஒரு நாளைக்கு அன்னைக்கே எவ்வளவோ வருமானம் இருந்தது, கார் இருந்தது, எல்லா வசதிகளும் இருந்தது, இல்லாமல் இல்லை. எல்லாரும் சேட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க, எல்லாம் இருந்தது. ஆனால் நான் சொன்னேன், ஏதோ ஒரு பிரச்சனை வந்தது. எப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை, பல ஆண்டுகளுக்கு முன்பாக, இந்த செய்திக்குள்ளே வர்றதுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கணும் வைங்களேன். அப்புறம் சொன்னேன், எனக்கு இருக்கிற வசதிக்கு நான் என் ஃப்ளைட்டில் போயிருக்கணும், உங்க கூட வந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னேன். பெருமையான ஒரு வார்த்தை பேசினேன். ட்ரெயின் செங்கல்பட்டில் வந்து நிற்குது.
நாங்கள் இதுக்கு அடுத்த ட்ரெயினில் தான் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கு முந்தின ட்ரெயினில் கன்ஃபார்ம் ஆகிறோம்னால ஏறி வந்துட்டோம். டிடிஆர் வந்தால் இத்தனை பேருக்கும் என்ன செய்ய, இப்போ பணம் கட்டுங்க, ஃபைன் கட்டுங்க அப்படின்ட்டான். யார் கட்ட? நான் தானே கூட்டிகிட்டு வந்தேன். உள்ளே இருந்து புது நோட்டா கட்டுக்கட்டாக எடுத்து சூட்கேஸில் இருந்து எடுத்து அவர் கையில் கொடுத்தேன். பெருமைக்கு தேவன் எப்பொழுதுமே எதிர்த்து நிற்கிறாருங்கிறத சத்தியத்தை நான் அறிஞ்சு கொண்டேன். உங்கள் பணமோ உங்கள் அந்தஸ்தோ உங்களுடைய எதுவுமே வேலை செய்யாது, கிரியை செய்யாது. அந்த பெருமை நமக்கு ஒழிக்கப்படணும். உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், அப்பொழுது நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லைங்க. அந்த பெருமை என் வாழ்க்கையில் இருந்தது. தேவன் எனக்கு ஒரு அடி கொடுத்தாரு. உங்களுக்கும் ஏதாவது பெருமை ஏதாவது இருக்கு, அகந்த பெருமை, கல்வி, எந்த இதையாவது இருக்குன்னா தூக்கி எரிங்க முதல்ல, இல்லைன்னா கர்த்தரே எரிய வைப்பார். மோசே எல்லாவற்றையும் இழந்துட்டான். ஐயோ தான் திக்குவாய், நான் மந்தனா உள்ளவன், என்னால் முடியாது, வேற யாரையாவது அனுப்புங்க, நான் வரலப்பா ஊழியத்துக்கு, ஆடை மேய்ச்சிக்கிட்டே போகிறேன், நல்லா தான் இருக்கு ஆடு மேய்க்கிறது, கடைசி வரைக்கும் நான் ஆடு மேய்ச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஆமே. ஆனால் தேவன் பார்த்தா, நான் உலகத்தோட்டத்துக்கு முன்பாகவே முன் குறித்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிப்பதற்காக உன்னைத்தான் தெரிந்து கொண்டேன். நான் உன்னை தவிர வேறு யாரையும் அனுப்ப முடியாது. ஏனென்றால் நீ முன்குறிக்கப்பட்ட ஒரு நபர். உன்னை கொண்டுதான் இந்த திம்மராஜபுரம் சபையை நடத்த வேண்டும் என்று நான் முன்குறித்தேன். ஆகையால் இந்த சபைக்கு நீதான் போதகர். அதுதான் தீர்மானம், தேவனுடைய தீர்மானம். நீங்களாவே ஊழியத்துக்கு வராதீங்க, நீங்களே உங்களை பாஸ்டர் ஆக்கிறாதீங்க. தேவன் உங்களை வெறுமையாக்கி கொண்டு வர வரைக்கும் தாழ்மையான கிறிஸ்தவ ஜீவியை செய்ய. அந்த நேரம் வரும், தேவன் நம்ம ஒவ்வொருவரும் எதற்கென்று முன்குறித்தாரோ அந்த ஸ்தானத்தில் கொண்டு பொருத்துவார். நாம் எதையும் முயற்சி செய்யக்கூடாது. அல்லேலூயா. பாருங்கள், எல்லா பெருமைகள் எல்லாம் போயிடுச்சு. மோசே அங்கு தேவன் அனுப்பினார். ஜனங்கள் எங்கள் மேல் அதிகாரியாக ஒன்றை ஏற்படுத்தினவர் யார்? ஆமென். தேவன் நான் போக மாட்டேன்னு சொல்றார். கர்த்தர் பார்த்தார், இங்க வா, உன் கையில் இருக்குது என்ன? ஜனங்கள் என்ன நம்ப மாட்டார்கள். சரி, உன் கையில் இருக்குது என்ன? உன் கோல் ஆண்டவரே, கீழே போடு. கீழே போட்டோன்னே பாம்பா அழிஞ்சு ஓட ஆரம்பிச்சு. மோசே பயந்தான். வாழை பிடினாரு, வாழை பிடிச்சான், மறுபடியும் கோலாயிடுச்சு. உன் கையை மடியிலே போடு. ஆமென். வெளியேடு. குஷ்டம், பயங்கரமான குஷ்டம். மறுபடியும் உள்ள போடுன்னாரு. போட்டு எடுத்தான், மறுபடியும் சுத்தமாயிட்டு. இந்த 2 அடையாளங்களை எடுத்துட்டு நீ போ. தேவன் ஒரு ஊழியக்காரனை அனுப்பும் பொழுது அற்புதங்கள், அடையாளங்கள், எல்லாவற்றையும் வரங்களை கொடுத்து அனுப்புகிறார். நீ பிசாசுக்கு சவால் விட முடியும். ஆமென். அப்படித்தான் உன்னை ஊழியக்காரனை ஆக்குவாரு. ஆமென். பிசாசு வரும்போது நீ சவால் விட முடியும். ஆமென். எந்த நோய்க்கு சவால் விட முடியும்? தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றாரு, சபையார் ஆராதனைக்கு வரும் முன்பாக அதிகாலையில் எழுந்து ஜெபித்து அந்த அபிஷேகத்தோடு வர வேண்டும். ஊழியக்காரனும் அதிகாலையில் எழுந்து ஜெபித்து வேத வாசித்து செய்தி ஆயத்தப்படுத்தி அந்த அபிஷேகத்தோடு வர வேண்டும். அப்பொழுது அந்த புற்றுநோய்க்கும் அந்த பிசாசு எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் நாம் சவால் விட முடியும்னு சொல்றார். ஆமென். எங்க சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நாங்கே அப்படின்னு பாடினாரு பாருங்க. யாரு? மோசஸ் ராஜசேகர். சாத்தானுக்கு சவால் விடும் சந்ததி நீங்க தான். சவால் விடுவீங்களா? இல்லை சாத்தானை கண்டு பயந்து ஏழு காதத்தோட ஓடுவீங்களா? நாம தான். நம்ம தாங்க ராணி, அவரு ராஜா, நீங்க ராணி. இல்லை, என் பேர் எலிசபெத் ராணி தான் பேர், என் பேர் ஜான்சி ராணி தான். எல்லாரும் ராணிங்கிற பேர் நாங்கள் வச்சிருப்போம். ஆமென். ஒன்று, உண்மையாகவே தேவன் ஆவிக்குரிய பிரகாரமாக அவர் ராஜாவா இருக்கிறார், நீங்க ராணியா தான் இருக்கிறீங்க. ஆமென். இப்போ நீங்க சாதாரண நபர்னு நினைக்கிறீங்க பிரியமானவர்களே. இல்லை, தேவன் உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கிறார். அதை மறந்து போகாதீங்க. நீங்க யார் என்பதை முதலாவது புரிந்து கொள்ளுங்கள்.
அதுதான் சகோதரர் சீனிவாசன் பிரசங்கம் பண்ணார். டேனியல் சீனிவாசன், நான் அவர் அறிந்திருக்கிற வண்ணமாகவே அவரை அறிந்து கொள்ளுதல். ஆமென். கவனிங்க, இப்பொழுது தேவன் அவனை என்ன செய்தார்? அடையாளத்தோடு அனுப்புறார். நம்ம அதை பார்க்கலாம். என்னை அதிகாரியாக ஏற்படுத்தினவன் யார்? மோசேயுடைய மனப்பான்மை அதுவா இருக்கவில்லை. அவன் இரட்சகனாக அனுப்பப்பட்டான். அந்த வேலையானது. ஆமென். அவன் யாரும் அனுப்பப்பட்டிருக்கிறான்? இரட்சகனாக, டெலிவரர், ஆமென், ரிடீமர், ஆமென். அவன் ஒரு தலைவனாக அனுப்பப்படுகிறான். அல்லேலூயா. நாம் இதோடு முடித்துக் கொள்வோம். அடுத்த வாரம் பார்க்கலாம். அங்கே இருந்தது என்ன என்பதை அவன் அறிந்திருந்தான். ஜனங்கள் அந்த வேத வாக்கியங்களையும் மற்ற காரியங்களையும் வாசித்து வாக்குத்தத்தத்தின் வேலையானது சமீபமாக இருக்கிறது என்பதை அறிந்திருப்பார்கள் என்றோ, அல்லது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை வாசித்திருப்பார்கள் என்றும், அந்த வேலையானது சமீபமாக இருக்கிறது என்றும் அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்றும் அவன் நிச்சயமாக எண்ணினான். ஆனால் அவர்களோ அதை வாசிக்க தவறிவிட்டார்கள். அவர்களால் அதை அறிய முடியவில்லை, அதை தவற விடுகின்றனர். ஆனால் தேவன் அங்கே தம்முடைய வாக்கு தத்தத்தை கொண்டு இருந்தார். அதன் பிறகு மோசே அவர்களை விடுவிக்க போன போது ஏன் அவர்கள் அவனை நிராகரித்து விட்டு அவனை புறக்கணித்து விட்டனர்? அது அவர்கள் இன்னும் 40 வருடங்கள் கூடுதலாக உபத்திரவப்பட காரணமாகியது. அது 40 வருட கூடுதல். தேவன் கொடுத்தது என்னன்னா, ஆபிரகாமுக்கு 400 வருடம் தான் சொன்னார். எத்தனை வருஷம்? 400 வருடம் தான் சொன்னார். ஆனா கிட்டத்தட்ட இன்னும் 40 வருஷம் அல்லது 30, பைபிள்ல 30 போட்டிருக்க, 430 வருஷம்னு போட்டிருக்கு. ஆனா இங்கு இன்னும் 40 வருடங்கிறது ஒரு சந்ததியை குறிக்க, 40 வருடங்கிறது ஒரு சந்ததி. அதனால கிட்டத்தட்ட 430 ஆண்டுகள் அங்கு கஷ்டப்பட்டு அங்கிருந்து வெளியே புறப்பட்டு வருவதற்கு சில ஆண்டுகள் ஆகியிருக்கலாம். ஆமென். காரணம் என்ன தெரியுமா? தேவனால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியை நிராகரித்ததுனால இந்த கடைசி நாட்களிலே மல்கியா 4:5-6 படி, வெளிப்படுத்தல் 10:6 படி தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இருக்கிறார். ஸ்தாபன கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற மனவாட்டியை வெளியே கொண்டு வருவதற்காக தேவன் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இருக்கிறார். நீயோ அவரை நிராகரித்துக் கொண்டிருக்கிறாய். நிராகரித்ததன் மோசையை நிராகரித்ததன் மூலமாக இன்னும் பல ஆண்டுகள் அவர்கள் துன்பப்பட வேண்டியதாக இருந்தது. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியை இன்றைக்கு நாம் நிராகரிப்போமானால் துன்பம் தான் மிஞ்சும், ஆசீர்வாதம் வர வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. கவனிகள் பிரியமானவர்களே, ஆக நாம் இதோடு நிறுத்திக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, மோசே நிச்சயமாக வனாந்தரத்தின் பின்புறத்தில் ஓடி சென்றான். சற்று கழிந்து ஜனங்கள் வேதனையால் புலம்பவும் கூக்குரலும் துவங்கின போது இறுதியாக அவன் தேவனால் திரும்பவும் அழைக்கப்பட்டான். அதன் பிறகு இந்த அதே மோசே அவர்கள் அவனை புறக்கணித்து பார்வோனை தங்கள் தலைவனாக ஏற்றுக்கொண்ட போதிலும் அந்த அதே மோசே அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்தும்படியாக, ஒரு தலைவனாக இருக்கும்படியாக மறுபடியும் தேவன் அவர்களிடம் அனுப்பினார். அல்லேலூயா. கவனிங்க, கடைசியாக நான் ஒரு காரியத்தை சொல்ல போகிறேன். பிரியமானவர்களே, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி சாமுவேல், தேவன் தாமே அவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜாவாக இருந்தார். ஆனால் சாமுவேலிடத்தில் ஜனங்கள் சொன்னார்கள், இதோ எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். ஆமென். அதற்கு சாமுவேல் தேவனிடத்தில் முறையிடுகிறான். நான் அவர்களை ஆளாதபடிக்கு அவர்கள் உன்னை தள்ளவில்லை, என்னைத்தான் தள்ளினார்கள் என்று சொன்னார். அதே போல இன்றைக்கு பாருங்க, ஜனங்களுடைய மோகங்கள் எல்லாம் எப்படியோ போய்கிட்டு இருக்கிறது. நல்ல ஆட்சியாளர்களை கூட ஜனங்கள் இழந்து விடுகிறார்கள். ஏதோ விதமான காரியங்கள் சென்று கொண்டு இன்றைக்கு நாடு எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. அதிகமாக நீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உலகம் பூரா பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் சினிமா, இந்த ஆவிதான் ஜனங்களை ஆட்கொண்டிருக்கிறது. ஆமென். ஆனா உலகம் எங்கே போகிற வேளையிலே பிரியமானவர்களே, நாம் எங்கே போக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து இருப்போம். நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். மோசேயை ஒரு மீட்பனாக, ஒரு தலைவனாக தேவன் ஏற்படுத்தினார். ஆமென். அல்லேலூயா. இந்த நாட்களில தேவன் உங்கள் மீது ஒரு சித்தம் வைத்திருக்கலாம்.
உங்களை ஒரு தலைவனாக வைத்திருக்கலாம், உங்களை ஒரு மீட்பனாக வைத்திருக்கலாம். ஏன் இந்த கடைசி நாட்களில் ஸ்தாபன கோட்பாடுகளின் அடிமைகளிலிருந்து விடுவிப்பதற்காக கர்த்தர் உங்களை தெரிந்திருக்கலாம் அல்லவா? ஆமென், அல்லேலூயா. நாம் எல்லாரும் ஜெபிப்போம், ஜெபத்திற்காக தலை வணங்குவோம். பிரியமானவர்களே, ஒரு 10 நிமிடங்கள் உள்ளே இருங்க, அவசரமா வெளியே போகாதீங்க. அடிக்கடி வெளியே போகிற பழக்கத்தை தயவு செய்து விடுங்க. அதுவும் ஜெப வேளையில போறீங்க பாருங்க, அந்த பிரசன்னமான வேளையில நான் அநேகரை கவனித்து கொண்டே இருக்கிறேன். ஒரு ஆராதனைக்கு 4 முறை குறைஞ்சபட்சம் வெளியே போறீங்க. அது தவறானது. அபிஷேகத்தோடு இருங்க. உங்களைப் போல நானும் சரியான நேரத்துக்கு வந்தேன். இதெல்லாம் முடிச்சு ஒரு 10 பேருக்கு ஜெபம் பண்ணிட்டு தான் நான் வெளியே போறேன். அதனால் கூடி மட்டும் இன்னும் ஒரு 5 நிமிடங்கள் அந்த ஜெப வேளையை விட்டுறாதீங்க. பிரியமானவர்களே, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய தொடுதல், தேவனுடைய உணர்வுகளை கொடுக்கக்கூடிய நேரம் அதுதான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. மோசேயை தேவன் தலைவனாக ஏற்படுத்தினார். அதே தேவன் இயேசு கிறிஸ்து நமக்கு தலைவனாக இருந்து நம்மை வழி நடத்துகிறார் என்பதை நாம் காண்கிறோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். நன்றி அப்பா, கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். இதய தீபம் எனது தெய்வம், இரக்கத்தின் சிகரம். பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து, பார்த்து பார்த்து ரசித்து ருசித்து பரவசம் அடைவேன், பரவசம் அடைவேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நீதி தேவன் வெற்றி வேந்தன் அமைதியின் மன்னன். நினைத்து நினைத்து துதித்து துதித்து, நினைத்து நினைத்து துதித்து துதித்து நிம்மதி அடைந்தேன், நிம்மதி அடைந்தேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன்.
பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, ஆத்துமாவை தினமும் தேற்றி, ஆத்துமாவை தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, அணைத்து கொள்பவரே, எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன், மகிழ்ந்து ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம், இந்த பகல் வேளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை எங்களுக்கு கிருபையாக ஆசீர்வதித்து கொடுத்தீரே, ஒரு தேவ செய்தியை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக மோசேயை எதற்கென்று முன்குறித்தீரோ அந்த நோக்கத்தை மோசேயை கொண்டு நிறைவேற்றினீர். யோனாவை எதற்கொண்டு முன்குறித்தீரோ அந்த நோக்கத்தை யோனாவை கொண்டே நிறைவேற்றினீர். எங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நோக்கத்துக்காக நீர் முன்குறித்திருக்கிறீர், எங்களை தெரிந்து கொண்டீர், எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை கொண்டு நீர் தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நீரே பொறுப்படுத்த வழிநடத்தும் ஆசீர்வதியும். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்றும் கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த பரம ரகசியம் என்று சொல்லப்பட்டபடி இயேசு எங்களுக்குள் ஜீவிக்கிறார் என்பதை விசுவாசித்து ஆண்டவரே, நாங்களும் ஒரு மீட்பனாக, ஒரு தலைவனாக ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக, விடுவிக்கிறவர்களாக, ஆண்டவரே ரட்சிப்புக்குள் வழி நடத்துகிறவர்களாக காணப்பட கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் மீண்டும் சந்திக்கும் வரைக்கும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய சந்தோஷம், உம்முடைய சமாதானம், உம்முடைய சுகம், பலன், ஆசீர்வாதங்கள் எங்களோடு என்றென்றைக்கு நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்வீராக. சகல துதி கனமகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் தேவனுடைய இரக்கங்களும் கிருபைகளும் எங்கள் ஒவ்வொருவரோடும், எங்கள் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you, God bless you, God bless you, God bless you.